Welcome to this Embedded System Design IoT and PCB Design Masterclass series. I warmly welcome to the session. Thanks for coming and thank you for your time. First, I would like to welcome the early comers. Abdul, welcome. Anbu Selvan, welcome. Ram Dangal, welcome. Suresh Babu, welcome. Krishnamurthy, welcome. Shankar, welcome. Vidya, welcome. Nahul Raj, welcome. Perumal, welcome. Balasubramanian, welcome. Johnson, welcome. Saravanan, welcome. Krishnamurthy, welcome. Abdul Kadir, welcome. Nakiran, welcome. Saravanan, welcome. Nachiepan, welcome. Harish, welcome. Tom, welcome. Sangralingam, welcome. Sivaram, welcome. Krishnamurthy, welcome. Kavi Verma, welcome. So நான் பேசுறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, நான் பேசுறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஹரிபிரசாத் வெல்கம். பார்த்திபன் வெல்கம். சங்கவி வெல்கம். குரு வெல்கம். ஆட்லவர் வெல்கம். நிதேஷ் வெல்கம். நவீன் வெல்கம். கிரீஷ் வெல்கம். ஆகாஷ் வெல்கம். சைலண்ட் ஆக்ஷன் வெல்கம். ராஜா வெல்கம். நீத்து வெல்கம். லோகேஷ் வெல்கம். முகமது இர்ஃபான் வெல்கம். ஹரிகிருஷ்ணா வெல்கம். கமல்ராஜ் வெல்கம். நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பொன்ராஜ் தேங்க்யூ. பொன்ராஜ் தேங்க்யூ. பிரதீப் தேங்க்யூ. அன்புசெல்வம் தேங்க்யூ. கமல்ராஜ் தேங்க்யூ. முருகராஜ் தேங்க்யூ. பிரகாஷ் தேங்க்யூ. தருண் கம்ப்யூட்டர்ஸ் தேங்க்யூ. சங்கரலிங்கம் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நடக்க போகிற 10 நாள் நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஐஓடி போர்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டே 1, அதாவது இது எம்பெடட் சிஸ்டம் டிசைன் சீரிஸ்க்கு வந்து இது 11 டே 11 ஆக்சுவலாக. பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க, அந்த 10 days மட்டும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து டே 1 ஆக்சுவலாக. ஸோ டே 1ல் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு பிசிபி டிசைன், ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். லைக் பிசிபி டெர்மினாலஜிஸ், என்னென்ன பிசிபி டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது, பேட்ஸ்னா என்ன, நெட்லிஸ்ட்னா என்ன, ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் ஒரு பிசிபியை ஃபேப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா லைக் 2 layer பிசிபியை டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, இது எல்லாமே நம்ம டே 1ல் கவர் பண்ணுவோம். டே 2ல் வந்து ஒரு ஐஓடி போர்டு வந்து ESP32 பேஸ்ட் ஒரு ஐஓடி போர்டை வந்து எப்படி ஹோம் ஆட்டோமேஷன் கிட்ட வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் டே 2ல். டே 3ல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து ஆர்கேட் டூல், ஆக்சுவலாக கேடன்ஸ் அலிகிரோ டூல். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கை வந்து இந்த செஷனோட எண்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதோட இன்ஸ்டலேஷன் வீடியோ லிங்க்கும் நான் தரேன். ஸோ அதோட ஸ்கிமேட்டிக் டூல் எக்ஸ்ப்ளனேஷன், ஓகே, எப்படி வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் லைப்ரரி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்கிமேட்டிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, சர்க்யூட் எப்படி வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வரது, ஸோ அது வந்து நம்ம டே 3ல் கவர் பண்ணுவோம். டே 4ல் வந்து லைப்ரரி கிரியேட் பண்ணுறது. இப்போ ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து நம்ம உள்ள லைப்ரரியில் பார்ட் இல்லை அப்படின்னா கஸ்டம் லைப்ரரி நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறது, ஓகே, ஸோ நீங்களே எப்படி ஒரு ஐசியை கிரியேட் பண்ணுறது, அது வந்து டே 4ல் கவர் பண்ணலாம். டே 5ல் வந்து ஒரு சின்ன லே அவுட் போடுவோம். இந்த சின்ன ஸ்கிமேட்டிக் ஒரு 4 காம்பனண்ட் 5 காம்பனண்ட் இருக்க மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக், அதை லே அவுட் போட்டு ஜெர்பட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, ஒரு 2 layer போர்டை வந்து எப்படி ரவுட் பண்ணுறது, அது நம்ம டே 5ல் கவர் பண்ணுவோம். டே 6ல் வந்து ஐஓடி போர்டு, நம்ம அந்த இமேஜில் காமிச்சிருக்க ஒரு ஐஓடி போர்டை வந்து நம்ம ஸ்கிமேட்டிக் நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுவோம், அது டே 6ல். டே 7ல் வந்து அதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எங்கேருந்து நீங்களாம் எப்படி கஸ்டமாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டே 7ல் நம்ம கவர் பண்ணுவோம். டே 8ல் வந்து எப்படி வந்து ஒரு போர்ட் ஃபைலில் வந்து காம்பனண்ட்டை பிளேஸ் பண்ணி எப்படி நெட்லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம டே 8ல் கவர் பண்ணுவோம். ஓகே, டே 9ல் வந்து எப்படி ஒரு 3D மாடல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, டே 10ல் வந்து பிசிபி ரவுட்டிங் பண்ணுறது எப்படி அண்ட் ஜெர்பர் கிரியேஷன். ஸோ டே 10க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு 2 layer போர்டை வந்து கண்டிப்பாக ரவுட் பண்ணலாம். அதாவது ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணி லே அவுட் ரவுட் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ பட் நீங்கள் எல்லா செஷனுமே அட்டன் பண்ணணும். நீங்கள் டே 1லேருந்து டே 10 செஷன் வரைக்குமே நீங்கள் அட்டன் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போகிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். நான் மெஜாரிட்டி என்ன இருக்கோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, கம்ப்ளீட்டாக சேட்டை பார்த்துட்டு என்னால் நடத்த முடியாது. ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நான் உங்கள் சேட்டை கோத்ரூ பண்ணுறேன். கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் லைக் அட்டண்டன்ஸும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ என்னோட நேம் வந்து ஜீவராஜன், இல்லை எம்கே நீங்கள் கூப்பிட்றது வந்து நீங்கள் எம்கேன்னு கூப்பிடலாம், அப்படின்னா ஜீவன் கூப்பிடலாம். ஓகே, ஸோ ஜீவா சார் அப்படின்னு கூப்பிட வேணாம், சார்னு கூப்பிட வேணாம், நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடலாம், ஜீவன் கூப்பிடலாம், இல்லைனா எம்கேன்னு கூப்பிடலாம். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து 2002ல் வந்து நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்குலில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணேன். 2004ல் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியிலேருந்து அப்ளை எலக்ட்ரானிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 2004க்கு அப்புறமே நான் ஆக்சுவலாக எங்கேயும் பெருசாக ஒர்க் பண்ணல. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தான், லைக் பேண்டெக் ஸ்டார்ட் பண்ண தான். ஸோ பேண்டெக்கில் வந்து என்னோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து நான் ஹெட் பண்ணேன். ஆக்சுவலாக பேண்டெக் அப்படின்ற கம்பெனி வந்து லைக் 4 people சேர்ந்து ஆரம்பிச்சது தான் பேண்டெக். ஆக்சுவலாக
ஸோ அதில் வந்து என்னோட ரோல் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து லீட் பண்ணுறது என்னோட ரோல் ஆக்சுவலாக. இந்த 18+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 300+ ப்ராடக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணியிருப்போம். பேண்டெக்கில் வந்து இன்ஹவுஸாக டிசைன் பண்ணியிருப்போம் 300+ ப்ராடக்ட்ஸ். நிறைய டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ், டிஎஸ்பி போர்ட்ஸ், FPGA போர்ட்ஸு, எல்லாத்துலேயுமே வந்து காம்ப்ளெக்ஸ் போர்டு லைக் 8 லேயர் போர்டு, 12 லேயர் போர்டு, 12 லேயர் வரைக்கும் நாங்கள் மேக்ஸிமம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது இந்த செஷன். ஸோ நீங்கள் என்னோட லிங்க்டின்ல நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, லைக் என்னோட லிங்க்டின் லிங்க் வந்து இதில் இருக்குது, லைக் சேட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த ஸ்கிமேட்டிக்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, ஸ்கிமேட்டிக்ஸை நீங்களே செஞ்சு பார்க்குறீங்க, செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்கள் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ரீஷேர் பண்ணி விட்றேன். ரீஷேர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து என்னோட லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லைக் 3000 ஹச்ஆர்ஸ் கிட்ட இருக்காங்க, 2000 to 3000 ஹச்ஆர்ஸ் கிட்ட இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் PCB லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து போய் சேரும். ஓகே, அது வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் மாதிரி. ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்கள் முடிஞ்ச லெவலுக்கு வந்து லைக் அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லிங்க்டின்ல ஷேர் பண்ணி என்னை டேக் பண்ண மறந்துடாதீங்க. என்னை டேக் பண்ணுங்கள், நான் ரீஷேர் பண்ணி விட்றேன், அந்த போஸ்ட்டை ரீஷேர் பண்ணி விட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேண்டெக் சொல்யூஷன்ஸ் வீடியோவில் வந்து லைக் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுற வீடியோ இருக்குது. நீங்கள் அங்கே கூட அதில் கூட கோத்ரூ பண்ணிக்கலாம். அது 1 hour செஷன் ஆக்சுவலாக. அதை கூட நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரீ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 30 days மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து மினிமம் அட்டண்டன்ஸ் வந்து 25 days வேணும் ஆக்சுவலாக. ஓகே, 25 days அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் கிடைக்கும். 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். எம்பெடட் சிஸ்டம் டிசைன், IoT அண்ட் PCB டிசைன் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ். இந்த PCB டிசைன் ஒர்க் ஷாப் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க, இந்த 10 days மட்டும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து 10 daysமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PCB டிசைன் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் ரெண்டுமே சர்டிஃபிகேட் தான். இதை நீங்கள் சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைட்டில் pantecsolution.net சைட்டில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் எண்ட் ஆஃப் த செஷனில் சொல்கிறேன், லைக் எண்ட் ஆஃப் த செஷனில் எங்கே போய் நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அட்டண்டன்ஸ் ஃபார்ம் வந்து செஷன் இடையிலையும் இருக்கலாம், அப்படி இல்லைனா செஷன் கடைசிலையும் இருக்கலாம். ஸோ இடையில எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அட்டண்டன்ஸ் ஃபார்ம் வந்து நாங்கள் இது கொடுப்போம், ஆக்சுவலாக லிங்க் கொடுப்போம், கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். அந்த டயத்தில் நீங்கள் அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ணணும். அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ஸோ 30 days அட்டண்டன்ஸ், 30 days மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து 5 days வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் PCB டிசைன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து 10 நாள் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, லைவ் முடிஞ்சு ஒரு ½ an hourல அந்த அட்டண்டன்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டண்டன்ஸ் நீங்கள் போட முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வீடியோஸ் வந்து லைக் யூடியூப் வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் 2 daysல ரிமூவ் பண்ணிடுவோம். நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால எம்பெடட் சிஸ்டம் டிசைன் வீடியோஸ் வந்து அப்படியே இருக்குது. நீங்கள் ஸ்டில் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்கார்டட் சம் செஷன்ஸ் இப்போ என்னால் செஷன் லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த செஷன் நான் ரெக்கார்டட் வீடியோ செஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணி நான் ஈவினிங் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். இன்கேஸ் என்னால் லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து ஒரு செஷன் இல்லை 2 செஷன் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த PCB டிசைனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அது லைவ் செஷனாக தான் இருக்கும். மேபி IoT செஷனில் வேணா ஒரு செஷன் இல்லைனா 2 செஷன் வந்து ரெக்கார்டட் செஷன் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு PPT வேணும், சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா லைக் இட் ஷுட் பி அது வந்து இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் இன்டர்ன்ஷிப் சேர்ந்துருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து அது கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் கோர்ஸ் எண்டில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்றத எண்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படின்னா RTL டைப் பண்ணுங்கள், ரெடி டு லேர்ன். ஓகே, RTL அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். செஷனுக்குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஃபயர் எமோஜி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, கார்த்திக் தேங்க்யூ, நித்யஸ்ரீ வெல்கம். அன்பு செல்வன் லைக் எதுக்காக வீடியோஸ் 2 days கழிச்சு நாங்கள் ரிமூவ் பண்ணுறோன்ற விஷயத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, சாத்விக் லைக் சாத்விக் எந்த ஒரு பேசிக் நாலேஜும் தேவையில்லை. நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இந்த 10 days அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு 2 layer போர்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ப்ரீ ரிக்வஸ்ட் எதுவும் கிடையாது. ஓகே, பிரியதர்ஷினி வெல்கம், உமர் வெல்கம், ஓகே, விஜய் வெல்கம். ஸோ தேங்க்யூ, அப்துல் காதர் தேங்க்யூ, தருண் தேங்க்யூ, பொன்ராஜ் தேங்க்யூ, அஷ்ரஃப் அலி தேங்க்யூ, ஓகே, தர்ஷன் தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தலாம். பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களோட லைஃப்பில் வந்து இந்த போர்டை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும்
அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸை வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் அப்படின்றது என்ன, பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது வந்து லைக் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, லைக் இட் ப்ரொவைட்ஸ் லைக் மெக்கானிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும், மெக்கானிக்கலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும், எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது அந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ். அதாவது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக சர்க்யூட் இருந்தாலுமே அது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் அந்த சர்க்யூட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வயரிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்டை வந்து லைக் இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைக் சிம்பிளாக ப்ளஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் உங்களால் வந்து கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் வந்து அது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் as well as it connects electrically. ஓகே, எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறது தான் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் பிசிபிஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் லேயர் பிசிபி இருக்குது. அதாவது இந்த காப்பர் ட்ராக் வந்து ஒரு சைட் ஆஃப் த லேயரில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கிள் லேயர் பிசிபி. டபுள் லேயர் பிசிபி இருக்குது. டபுள் லேயர் பிசிபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 டாப் லேயர்லேயும் இருக்கும், பாட்டம் லேயர்லேயும் இருக்கும். ஓகே, ட்ராக் வந்து காப்பர் ட்ராக் வந்து 2 சைடுமே இருக்கும். அது வந்து டபுள் லேயர் பிசிபி. மல்டி லேயர் பிசிபின்றது வந்து இன்னராகவும் இருக்கும். லைக் டாப் லேயருக்கும் பாட்டம் லேயருக்கும் இடையில இன்னர் லேயர்ஸ்லையும் உங்களுக்கு ட்ராக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து மல்டி லேயர் பிசிபி. அது எப்பயுமே வந்து ஈவனாக தான் இருக்கும். லைக் 4 லேயர் பிசிபி, 6 லேயர் பிசிபி, 8 லேயர் பிசிபி, 10 லேயர் பிசிபி, இந்த மாதிரி ஈவனாக தான் இருக்கும். ஆடாக இருக்காது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ரீஜிட் பிசிபி அப்படின்றது வந்து லைக் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆக்சுவலாக, வளைக்க முடியாது உங்களால். அதுதான் ரீஜிட் பிசிபி. ஃப்ளெக்சிபிள் பிசிபி அப்படின்றது வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஃப்ளெக்சிபிள் பிசிபி. ஹை ஃப்ரீக்வன்சி பிசிபி அப்படின்றது வந்து லைக் ஆர்எஃப் போர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் போர்ட்ஸ்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப ஹை ஸ்பீட் ஹை ஃப்ரீக்வன்சி போர்ட்ஸ் லைக் 2.4 GHz ப்ளூடூத் வைஃபை மாடியூல் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற போர்டு வந்து லைக் ஹை ஃப்ரீக்வன்சி பிசிபி. ஓகே, உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து லைக் ஹை ஃப்ரீக்வன்சி வந்து உள்ள ஃப்ளோ இருக்கும், சிக்னல் ஃப்ரீக்வன்சி. அலுமினியம் பேக்ட் பிசிபிஸ் வந்து மோஸ்ட்லி ஃபார் பாலிட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, பாலிட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ், எல்இடி லைட்டிங், எங்கே வந்து உங்களுக்கு வந்து தெர்மல் வித்ஸ்டாண்ட் பண்ணணுமோ, லைக் நிறைய பவர் கரண்ட் உள்ள ஃப்ளோ இருக்குது, பவர் ஆம்ஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அலுமினியம் பேக்ட் பிசிபிஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பிசிபிஸ். உங்களுக்கு பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸோட டெஃபினேஷனும் டைப்ஸ் ஆஃப் பிசிபிஸும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. ஸோ நான் உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பிசிபிஸும் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் பிசிபிஸை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் மெஜாரிட்டியோட கோத்து பண்ணுறேன். ஓகே, உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷ் தேங்க்யூ, ஆகாஷ் தேங்க்யூ, பழனிமுத்தன் தேங்க்யூ, கார்த்திக் விக்னேஷ் தேங்க்யூ, சங்கரலிங்கம் தேங்க்யூ, சந்தோஷ், ராஜ்குமார் தேங்க்யூ. ஓகே, கிஷோர் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். பிசிபி லேயர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, பிசிபி லேயர்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா லைக் சப்ஸ்ட்ரேட் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட் லேயர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா லைக் FR4 அப்படின்ற ஒரு மெட்டீரியல் சொல்லுவாங்க, ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா பிசிபிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே, அட் த சேம் டைம் டயலக்ட்ரிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து காப்பர் லேயர். இந்த காப்பர் லேயர் தான் காப்பர் இருக்கும். ஸோ அதை தான் அவங்க எச் பண்ணுவாங்க. எச்னா ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணி அந்த காப்பர் ட்ராக்கை கொண்டு வருவாங்க. சில இதில் காப்பரை எச் பண்ணுவாங்க, சில இது அடிட்டிவ் ப்ராசஸ், சப்ராக்டிவ் ப்ராசஸ் இருக்குது, அடிட்டிவ் ப்ராசஸும் இருக்குது. சப்ராக்டிவ் ப்ராசஸ்னால் காப்பரை ரிமூவ் பண்ணுறது சப்ராக்டிவ் ப்ராசஸ், வெறும் காப்பரை லே பண்ணுறது அடிட்டிவ் ப்ராசஸ். ஓகே, 2 டைப் ஆஃப் டெக்னாலஜிஸும் இருக்குது. பிசிபி மேனுஃபேக்சரிங்கில் வந்து அடிட்டிவ் ப்ராசஸும் இருக்குது, சப்ராக்டிவ் ப்ராசஸும் இருக்குது. ஓகே, ஸோ காப்பர் லேயர். அதுக்கு அடுத்த லேயர் வந்து சால்டர் மாஸ்க் லேயர். இந்த சால்டர் மாஸ்க் லேயர் வந்து எப்படின்னா ஒரு பெயிண்ட்டை வந்து க்யூர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது வந்து காப்பர் லேயருக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த ட்ராக்ஸில் வந்து ஏதாவது வந்து ஒரு மெட்டல் பட்டுச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த காப்பர் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த சால்டர் மாஸ்க் லேயர். அது க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, க்ரீன் கலர் இன்க்கு வந்து க்யூர் பண்ணிப்பாங்க. சில இதில் பிங்க் கலரில் இருக்கும், சில இதில் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சில்ஸ்க்ரீன் லேயர். சில்ஸ்க்ரீன் லேயர் வந்து ஒயிட் கலர் இருக்கும். அது ஸ்க்ரீன் பிரிண்டிங் ப்ராசஸ் மூலமாக பிரிண்ட் பண்ணுவாங்க, பிசிபிஸில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதோட பர்பஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு கிளாரிட்டிக்காக, லைக் எங்கே வந்து பின் நம்பர் 1 இருக்குது, எந்த அந்த ஐசியோட நம்பர் என்ன, ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர் என்ன, எந்த இடத்துல எந்த ஐசி நம்ம சால்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர்ஸு, பின் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே. ஸோ இதில் வந்து லைக் இந்த பிசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே சில்க் ஸ்க்ரீன் லேயர். ஓகே, சில்க் ஸ்க்ரீன் லேயர். லைக் இதில் வந்து இது எல்லாமே காப்பர் ட்ராக். இந்த க்ரீன் கலர் இங்க் வந்து லைக் இந்த காப்பர் ட்ராக்கு மேலே இதெல்லாமே ஆக்சுவலாக பேடு. இதுக்கு மேலே வந்து ஒரு இங்க் போட்டிருக்காங்க, க்ரீன் கலர் இங்க் ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து சால்டர் மாஸ்க் லேயர். ஓகே, சால்டர் மாஸ்க் லேயர். அப்புறம் காப்பர் லேயர் வந்து ட்ராக்ல இருக்கிறது எல்லாமே காப்பர் லேயர். ஓகே, FR4ன்றது வந்து லைக் இந்த தடிப்பமர் லைக் பிசிபி இந்த காப்பர் லேயருக்கும் டாப் லேயருக்கும் பாட்டம் லேயருக்கும் இடையில இருக்க மெட்டீரியல் பேர் FR4 ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து அதான் சப்ஸ்ட்ரேட் லேயர். அது நிறைய மெட்டீரியல் இருக்குது. FR4 இருக்குது, லைக் கேப்டான் இருக்குது, லைக் அலுமினியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் லேயர் நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் பிசிபினா வேறு மெட்டீரியல் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி யூஸ்டு வந்து FR4 தான், ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் ஆக்சுவலாக. அது வந்து டயலக்ட்ரிக்கும் ஆக்ட் ஆகும், பிசிபிக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். ஓகே, ஸோ பிசிபி லேயர்ஸ் வந்து லைக் பிசிபி லேயர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க, புரியல அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. I'll go with the majority. ஓகே, கௌதம் சக்தி asking for repeat. வித்யா ஏகம்பரம் கிளியர். ஓகே, ராம் விக்னேஷ் ரிப்பீட். ஓகே, ரிப்பீட் கேட்குற கீர்த்திகாவும் ரிப்பீட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். நிறைய ரிப்பீட் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக ராம் விக்னேஷ். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். பிசிபி லேயர்ஸில் வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. ஓகே, சப்ஸ்ட்ரேட் லேயர். இந்த சப்ஸ்ட்ரேட் லேயர் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மெட்டீரியல் பேர் வந்து FR4ன்னு சொல்லுவாங்க, ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிசிபிக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அட் த சேம் டைம் இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் டயலக்ட்ரிக். ஓகே, டயலக்ட்ரிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் ஆகும். ரெண்டு லேயருக்கு காப்பர் லேயருக்கும் இடையில டயலக்ட்ரிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் ஆகும். அண்ட் ஸோ காப்பர் லேயர் வந்து லைக் இந்த காப்பரில் இருக்கும் ஆக்சுவலாக. லைக் இதில் தான் உங்கள் ட்ராக்கை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எச்சிங் ப்ராசஸ் மூலமாக காப்பரை வந்து லைக் ரிமூவ் பண்ணி அந்த ட்ராக்கை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து காப்பர் லேயர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சால்டர் மாஸ்க் லேயர். இந்த சால்டர் மாஸ்க் லேயர்ன்றது வந்து லைக் ஒரு இன்கை வந்து லைக் வந்து க்யூர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. லைக் ஓவனில் வச்சு க்யூர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னா லைக் காப்பர் ட்ராக் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மெட்டாலிக் காம்பனன்ட்ஸ் வந்து அது மேலே பட்டுச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுரும், ட்ராக்கை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் வந்து லைக் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்லேருந்து காப்பர் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சால்டர் மாஸ்க் லேயர் வந்து ஒரு இன்சுலேஷன் மாதிரி அவங்க வந்து க்யூர் பண்ணுவாங்க. அந்த இன்கை வந்து க்யூர் பண்ணுவாங்க. அது க்ரீன் கலரில் இருக்கும், சில பிசிபிஸ் ப்ளூ கலரில் இருக்கும், சிலது பிங்க் கலரில் இருக்கும். சில்க் ஸ்க்ரீன் லேயர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் ப்ராசஸ் மூலமாக அந்த இன்கை பிரிண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதோட பர்பஸ் வந்து நம்மளோட இதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் டெசிக்னேட் இருக்கும், ஒவ்வொரு ஐசிக்கு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு அந்த ஐசி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் என்ன ஐசி நீங்கள் சால்டர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதோட பின் டீட்டெயில்ஸ் லைக் பின் நம்பர் 1 எங்கே இருக்குது அப்படின்றதுலாம், இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டயோட் இருக்குது அப்படின்னா டயோடில் எந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் எப்படி டயோட நீங்கள் அங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சில்க் ஸ்க்ரீன் லேயரில் இருக்கும். ஓகே, ஸோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, ரித்திகா தேங்க்யூ, எலுமலை தேங்க்யூ, ஹரிஷ் தேங்க்யூ, எனித் கோமதி தேங்க்யூ, எலுமலை தேங்க்யூ. ஓகே, ஓகே, ஸோ எலுமலை இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிப்பீட். ஓகே, ஸோ எலுமலை நீங்கள் ஆகாஷ் தேங்க்யூ, மொலிகிருஷ்ணன் தேங்க்யூ, அஹ்மத் தேங்க்யூ. ஓகே, கோகுல் தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிப்பீட் கேட்குறவங்களாம் லைக் இந்த வீடியோ இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இன்னும் 2 டேஸுக்கு இருக்கும். லைக் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக புரியும். ஓகே, கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ மல்டிலேயர் பிசிபியில் வந்து பார்க்கலாம். இப்போ மல்டிலேயர் பிசிபியில் வந்து டைப்ஸ் ஆஃப் பிசிபி இட்செல்ஃப், ராம் விக்னேஷ் புண்ணியமூர்த்தி லைக் டைப்ஸ் ஆஃப் பிசிபி இட்செல்ஃப் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லியிருக்காரு. நான் சின்ன ரீகேப் கொடுக்குறேன். ஓகே, சிங்கிள் லேயர் பிசிபினா காப்பர் ட்ராக் வந்து ஒரு பக்கம் தான் இருக்கும். ஓகே, அது வந்து சிங்கிள் லேயர் பிசிபி. டபுள் லேயர் பிசிபினா காப்பர் ட்ராக் வந்து 2 பக்கமே இருக்கும். ஸோ ட்ராக் வந்து அதாவது நீங்கள் வந்து 2 பக்கமே காப்பர் ட்ராக் வந்து நீங்கள் 2 பக்கமே வச்சுக்கலாம். அது டபுள் லேயர் பிசிபி. மல்டிலேயர் பிசிபினா ட்ராக் வந்து இன்னராகவும் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இன்னர் லேயர்ஸ்னு இருக்கும். ஸோ மல்டிபிள் லேயர்ஸில் நீங்கள் வந்து ரவுட்டிங் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக, வயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அது மல்டிலேயர் பிசிபி. ரீஜிட் பிசிபி அப்படின்றது வந்து பெண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக, ஸ்டிஃபாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து ரீஜிட் பிசிபிஸ் ஆக்சுவலாக. மோஸ்ட் ஆஃப் த பிசிபிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரீஜிட் பிசிபிஸ் தான். ஃப்ளெக்சிபிள் பிசிபிஸ் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் வந்து மெம்பரைன் கீபேட்ஸில், கீபேட் மோஸ்ட்லி கீபேட்ஸ் இருக்க ஏரியாத்தில் அந்த ஃப்ளெக்சிபிள் பிசிபிஸ் வரும். லைக் மெம்பரைன் கீபேட்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் மடிச்சு ஒரு இப்போ லேப்டாப் இருக்குது அப்படின்னா லேப்டாப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மானிட்டர் இருக்கும், அந்த இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ளெக்சிபிள் பிசிபி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஹை ஃப்ரீக்வன்சி பிசிபிஸ் வந்து லைக் ஆர்எஃப் போர்ட்ஸ் நீங்கள் ஆர்எஃப் போர்ட்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியலை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ எங்கே வந்து உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ இருக்குமோ அங்கெல்லாமே நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி பிசிபிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அலுமினியம் பேக்ட் பிசிபிஸ் வந்து
மோஸ்ட்லி ஃபார் எல்இடி லைட்டிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எங்கே வந்து பவர் ரொம்ப நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், பவர் ஃப்ளோ உள்ள அதிகமாக இருக்குது, ஆம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அலுமினியம் பேக்டு பிசிபிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லேயர்ஸில் வந்து சப்ஸ்ட்ரேட் லேயர் இருக்குது, காப்பர் லேயர் இருக்குது, சால்டர் மாஸ்க் லேயர் இருக்குது, சில்க் ஸ்க்ரீன் லேயர் இருக்குது. சப்ஸ்ட்ரேட் லேயர் வந்து லைக் FR4ன்ற மெட்டீரியல் ஆக்சுவலாக. ஸோ அது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், பிசிபிக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அட் த சேம் டைம் டயலக்ட்ரிக்காகவும் ஆக்ட் ஆகும். காப்பர் லேயர் வந்து காப்பர் இருக்கும், காப்பர் கிளாட் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காப்பர் இருக்கும், அந்த காப்பர் தான் எச் பண்ணி அந்த ட்ராக்கை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, சால்டர் மாஸ்க் லேயர்ன்றது வந்து க்ரீன் கலர் இங்க் ஆக்சுவலாக க்யூர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது மேலே ஊற்றி க்யூர் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸை. அது எதுக்காக அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸில் ரஸ்ட் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும். சில்க் ஸ்க்ரீன் லேயர் வந்து நமக்காக. ஓகே, காம்பனன்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ராம் விக்னேஷ் புண்ணியமூர்த்திக்கு. ஓகே, ஸோ மல்டிலேயர் பிசிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 4 லேயர் பிசிபிஸ் எப்பயுமே வந்து ஈவனாக தான் இருக்கும். 4 லேயர் பிசிபிஸ் இருக்கும், 6 லேயர் பிசிபி இருக்கும், 8 லேயர் பிசிபி இருக்கும். ஸோ டாப் லேயர், இப்போ டாப் லேயருக்கும் இன்டர்னல் கிரவுண்ட் உள்ள ஒரு லேயர். இப்போ 4 லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிசிசியும் கிரவுண்டும் தனியாக ஒரு லேயரில் விட்டுருவாங்க. சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டாப் லேயரும் பாட்டம் லேயரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 4 லேயர் பிசிபிஸில். ஓகே, இப்போ 6 லேயர் பிசிபி பார்த்தீங்க அப்படின்னா மெமரி, இந்த ஹை ஸ்பீட் மெமரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிடி ரேம், எஸ்டி ரேம், ஃப்ளாஷ் மெமரி, இந்த மாதிரி மெமரிஸ்க்கு மட்டும் ஹை ஸ்பீட் மெமரிக்கு மட்டும் தனியாக ஒரு 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 பிளேன் ஒதுக்கிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்டர்னல் ரவுட்டிங் லேயர் எல்லாமே இந்த மெமரிஸ்க்கான செக்ஷன்ஸ் எல்லாமே தனியாக போயிடும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த டாப் லேயர் பாட்டம் லேயரில் வந்து காமன் GPIOs இந்த மாதிரி IO ரவுட்டிங் எல்லாமே இதில் வரும். இந்த ப்ரீப்ரெக் அப்படின்றது வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல். ஓகே, டாப் லேயரும் கிரவுண்ட் பிளேனும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து போடுவாங்க. அது பேர் ப்ரீப்ரெக். ஆக்சுவலாக ரொம்ப தின்னாக இருக்கும். கோர் வந்து FR4 மெட்டீரியல், அது திக்காக இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனால் ப்ரீப்ரெக் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்காது, ஆனால் இன்சுலேஷன் ஆகும், இன்சுலேஷன் மெட்டீரியல் ஆக்ட் ஆகும். கோர் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும், அட் த சேம் டைம் இன்சுலேஷன் மெட்டீரியலாகவும் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டுக்கும் வந்து லைக் கனெக்டிவிட்டி இல்லாதபடி உங்களுக்கு டயலக்ட்ரிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் கனெக்டிவிட்டி இல்லாதபடி உங்களுக்கு வந்து இன்சுலேஷனும் கொடுக்கும். ஓகே, ஸோ ப்ரீப்ரெக். ஓகே, ஸோ இப்போ 7 லேயர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதான் 7 லேயர் போர்டு. நான் உங்களுக்கு மறைக்குது அப்படின்னா லைக் 1 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். சாரி. ஓகே, ஸோ 7 லேயர் 8 லேயர் போர்டு எப்பயுமே வந்து ஆர்டில் வராது. லைக் 8 லேயர், 4 லேயர், 6 லேயர், 10 லேயர்ஸ் நம்ம தான் வரும். ஸோ சால்டர் மாஸ்க்கு ஹை ஸ்பீட் சிக்னல் லேயர், ப்ரீப்ரெக், கிரவுண்ட் பிளேனு, ப்ரீப்ரெக், ஹை ஸ்பீட் சிக்னல் லேயர், கோர், கிரவுண்ட் பிளேனு, ப்ரீப்ரெக், கிரவுண்ட் பிளேன், கோர். இந்த கோர் எல்லாமே FR4 மெட்டீரியலுங்க. ப்ரீப்ரெக் எல்லாமே இன்சுலேஷன் மெட்டீரியல், ரொம்ப தின்னாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இதெல்லாம் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிபிஸ். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிபிஸில் வந்து த்ரூ ஹோல் டெக்னாலஜி இருக்கும். த்ரூ ஹோல் அப்படின்னா லீட் இருக்கும், லைக் அதை வந்து பிசிபியில் இன்சர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. த்ரூ ஹோல் ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு லீட் இருக்கும், அந்த லீடை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜின்ற வந்து பிசிபிக்கு மேலே பிளேஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இதெல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஓகே, இதெல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, இதெல்லாமே வந்து த்ரூ ஹோல் டெக்னாலஜி. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. அது போக மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. FR4 மெட்டீரியல் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் இருக்குது, அலுமினியம் மெட்டீரியல் இருக்குது, RHS மெட்டீரியல் இருக்குது. ஸ்பெஷலி நீங்கள் வந்து US மார்க்கெட்டுக்கும் சரி யூரோப்பியன் யூனியனுக்கும் நீங்கள் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நீங்கள் விற்கணும் அப்படின்னா அந்த பிசிபிஸ் எல்லாமே RHS காம்ப்ளைன்ஸ் பிசிபிஸாக இருக்கணும். RHS அப்படின்றது வந்து ரெடக்ஷன் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். பிசிபியில் வந்து லெட் ஃப்ரீ பிசிபிஸ் இருக்குது, லெட் கலந்த பிசிபி இருக்குது. இந்தியாவில் யூஸ் பண்ணுற பிசிபிஸ் எல்லாமே லெட் கலந்த பிசிபிஸ் தான் ஆக்சுவலாக. அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்கி போகாது ஆக்சுவலாக. ஆனால் லெட் ஃப்ரீ பிசிபிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து லெட் ஃப்ரீ பிசிபிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி US மார்க்கெட்டும் சரி யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸும் சரி அதில் யூஸ் பண்ணுற பிரிண்டர் சர்க்யூட் போர்ட்ஸும் வந்து RHS ஃப்ரீயாக காம்ப்ளைண்ட் பிசிபிஸாக தான் இருக்கணும். ரெடக்ஷன் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. லெட் ஃப்ரீ பிசிபிஸாக தான் இருக்கணும். அதுபோக காப்பர் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் உங்களுக்கு பவர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காப்பர் திக்னஸ் ஏற்றிக்கலாம் ஆக்சுவலாக. ஓசோனில் வந்து லைக் எவ்வளோ அவுன்ஸ் உங்களுக்கு வந்து காப்பர் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிபிஸ். ஓகே, இதெல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிபிஸ். லைக் இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிபிஸும் மல்டிலேயர் பிசிபிஸும் பிசிபி லேயர்ஸ் இதெல்லாமே இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு ஃபயர் எமோஜி கொடுங்க. ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. லைக் நான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ கிளியராக இருந்துச்சு உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. ஓகே, ஹலிம் MCT தேங்க்யூ. ஓகே,
ஆண்டோ லைக் விச் பிசிபி டிசைன் சாஃப்ட்வேர் இஸ் வைட்லி யூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னு கேட்குறாரு. ஆண்டோ லைக் பிசிபி டிசைனில் வந்து பிசிபி மொத்தம் 3 சாஃப்ட்வேர் தான் வைட்லி யூஸ்ட் ஆக்சுவலாக. ஒன்று அல்டியம், ஆர்கேட் அண்ட் அலிக்ரோ, அதுக்கடுத்து வந்து பேட்ஸ் பிசிபி டிசைனர். ஓகே, ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. எண்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து நம்ம வந்து ஜெட்சன் நானோட பிசிபி லேஅவுட்டை பார்க்கலாம். லைக் ஜெட்சன் நானோட பிசிபி ஜேபர் இருக்குது ஆக்சுவலாக. அந்த ஜெட்சன் நானோன்றது வந்து ராஸ்பெரி பைப் மாதிரி இருக்க ஒரு போர்டு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து NVIDIA, அது வந்து ஆர்கேடில் தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அவங்க வந்து அது ஆக்சுவலாக 8 லேயர் போர்டு, அது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செஷன் சீரீஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். கமலேஷ் தேங்க்யூ, கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ, விஜய் தேங்க்யூ, முத்துக்குமார் தேங்க்யூ. ஓகே, ஸோ கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து செலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்கீமேட்டிக்கை நீங்கள் முடிவு பண்ண உடனே காம்பனன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அந்த காம்பனன்ஸ் இருக்க பேக்கேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த பேக்கேஜஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் டிப்ன்ற ஒரு டைப் ஆக்சுவலாக, டூயல் இன் லைன் பேக்கேஜ், அது வந்து ஒரு த்ரூஹோல் டைப்பு. இப்போ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்தீங்கன்னா டிப் பேக்கேஜ்லையும் வரும், குவாட் ஃபிளாட் பேக்கேஜ்லையும் வரும். ஓகே, குவாட் ஃபிளாட் பேக்கேஜ் வந்து சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ். எதுக்காக டிப்பு, எதுக்காக குவாட் ஃபிளாட் பேக்கேஜ்னா நம்பர் ஆஃப் பின்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிப் பேக்கேஜ்னால பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து டிப்பில் இருக்க மேக்ஸிமம் டிப்பில் இருக்க நம்பர் ஐசி பின் கவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா 40 பின் தான். 40 பின் ஐசி தான் நான் மேக்ஸிமம் நான் பார்த்தது ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு ஹையர் பின் கவுண்ட்ஸ் வேணும், இப்போ 64 பின் வேணும், இல்லை 120 பின் வேணும், லைக் 176 பின் வேணும், 208 பின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு குவாட் ஃபிளாட் பேக்கேஜ் தான். இப்போ குவாட் ஃபிளாட் பேக்கேஜில் வந்து 208 பின் வரைக்கும் இருக்குது. 208 பின்ஸ், 176 பின்ஸ். மோஸ்ட்லி ஒய்ட்லி ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது வந்து 176 பின் LQFP தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த DSP ப்ராசஸர், FPGA எல்லாமே யூஸ் பண்ணுறது 208 பின் QFP பேக்கேஜ். ஓகே, 208 பின்னுக்கும் மேலே போகணும் அப்படின்னா BGA தான் வேணும். பால் கிரிட் அரே தான் உங்களுக்கு தேவைப்படும் ஆக்சுவலாக. பால் கிரிட் அரே வந்து உங்களுக்கு ஓவனில் உங்களுக்கு அதுக்கு அதை நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஸ்டென்சில் தேவைப்படும், ஒரு ஓவன் தேவைப்படும். மீதெல்லாம் நார்மல் சால்டரிங் என்ன வச்சு நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஆக்சுவலாக. இது டிப்போ சால்டரிங் என்ன வச்சு பண்ணிடலாம். குவாட் ஃபிளாட் பேக்கேஜ் சில சமயம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்டரிங் ஸ்டேஷன் தேவைப்படும். ஆனால் BGAக்கெலாம் உங்களுக்கு ஓவன் தேவைப்படும். ஓவனோட காஸ்ட் வந்து மினிமம் 10 lakh இருக்கும் ஆக்சுவலாக. 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும் போகும். ஒரு சின்ன ஐசி நீங்கள் சால்டர் பண்ணணும்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு அசம்பிளி ஹவுஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் அது வந்து லைக் உங்களுக்கு வந்து 1000 rupees கிட்ட அவங்க கேட்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, 1000 rupees கிட்ட வந்து ஒரு ஐசி சால்டர் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் எங்கேருந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஜிகின்னு ஒரு சைட் இருக்குது ஆக்சுவலாக, digiki.in. ஓகே, ஸோ டிஜிகி நீங்கள் ஒரு லேஅவுட், ஒரு ஸ்கிமேட்டிக் டிசைனர், நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சைட் இந்த digiki.in ஒரு 4 சைட் இருக்குது ஆக்சுவலாக. digiki.in, அதுக்கடுத்து வந்து mouser.in ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைக் element14. ஓகே, இந்த சைட் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து element14.com இதெல்லாமே இந்த சைட் நம்ம எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது போக வந்து லேஅவுட் இன்ஜினியருக்கு வந்து லைக் snapPDAன்னு ஒரு சைட் இருக்குது. நீங்கள் ஸ்கிமேட்டிக் சிம்பிள்ஸ், ஃபுட் பிரிண்ட் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் iங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் snapPDA.comல. ஓகே, இப்போ snapPDA.com, அதுக்கப்புறம் அல்ட்ரா லைப்ரரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டிஜிக்கியில் நீங்கள் போனீங்கனாலே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8051 அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணுறேன், கிளிக் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தீங்கனாலே அந்த 8051 வந்து என்னென்ன பேக்கேஜஸில் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3500 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 8051 இருக்குது ஆக்சுவலாக. 8051 ஐசி இருக்குது. ஸோ இந்த சைட்டில் இந்த digiki.inலேருந்து நீங்கள் டேட்டா ஷீட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்கிமேட்டிக் சிம்பிள்ஸ், லைக் ஸ்கிமேட்டிக் சிம்பிள்ஸு, அல்ட்ரா லைவ், ஃபுட் பிரிண்ட் சிம்பிள், இது வந்து எந்த சாஃப்ட்வேருக்கும் சரி, அல்டினாலும் சரி, இல்லை அவங்க நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. லைக் ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அலிகிரோக்கானது, ஆர்கேடுக்கானது, பேட்ஸ் பிசிபி டிசைனுக்கான ஸ்கிமேட்டிக் சிம்பிள்ஸும் சரி, ஃபுட் பிரிண்ட் சிம்பிள்ஸும் சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலது அவைலபிலிட்டி இருக்காது, சிலது அவைலபிலிட்டி இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ digiki.in போனீங்க அப்படின்னா, ஸோ digiki.inல வந்துட்டு உங்களுக்கு வந்து லைக் பேக்கேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பிசிபி டிசைன், நீங்கள் வந்து ஸ்கிமேட்டிக் டிசைன், போர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜஸை நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ஒவ்வொரு காம்பவுண்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ரெசிஸ்டர் வந்து த்ரூ ஹோல் பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை SMD பேக்கேஜ். இது வந்து த்ரூ ஹோல் ஆக்சுவலாக. ஓகே, நான் காமிக்கிறது வந்து த்ரூ ஹோல், இது வந்து SMD காம்பனண்ட். த்ரூ ஹோல் யூஸ் பண்ண போகிறீங்களா, SMD யூஸ் பண்ணுறீங்களான்றதை நீங்கள் இது பண்ணுங்க. ஈவன் SMDயில் கூட நிறைய சைஸ் இருக்குது ஆக்சுவலாக. 0201 அப்படின்ற ஒரு சைஸு, 0402ன்ற ஒரு சைஸு, 0603, 0805. இப்போ 0805லாம் நீங்கள் ட்வீசர்ஸ்னால அதை வந்து கையில் எடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகே, பட் 0201லாம் வந்து நீங்கள் கையில் எடுக்கிறதே கஷ்டம், ரொம்ப மைனியூட்டாக இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி பிக் அண்ட் பிளேஸ் மிஷின்ஸ் தான் வந்து ஃபிட் ஆகும் ஆக்சுவலாக. ஆட்டோமேட்டட் சால்டரிங் மிஷின் தான் அது வந்து ஃபிட் ஆகும். 0201, 0402, 0603 நீங்கள் வந்து ட்வீசர்ஸில் எடுத்துடலாம். ட்வீசரில் வச்சு நீங்கள் வந்து கையில் எடுத்துடலாம், எடுத்து கையில் சால்டர் பண்ணலாம். 0805, 1206 வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையில் எடுத்து சால்டர் பண்ணுறதுக்கு. பட் சின்ன பேக்கேஜ் போனீங்க அப்படின்னா லைக் இது எம்எம்ஏ பார்த்தீங்கன்னா 0.6 mm to 0.2 mm தான் அந்த சைஸ் ஆஃப் த ரெசிஸ்டர்.
ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பிசிபி சைஸை ரொம்ப கம்மி பண்ணணும், இல்லை நிறைய காம்ப்ளெக்ஸான ஸ்கெமாட்டிக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பேக்கேஜ் சின்ன பேக்கேஜ் மதர் போர்டு இருக்குது, மதர் போர்டு நீங்கள் வந்து லேஅவுட் போடுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் 0 to 01 பண்ணலாம். ஏன்னா மேனுவல் சால்டரிங் பண்ண போகிறது கிடையாது, மெஷின் சால்டரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ 0 to 01 பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால் வந்து 2 டைப் இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் 2 டேக்அவே இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து செலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜ், ஒன்று வந்து லைக் சர்ஃபேஸ் மவுண்ட்டில் வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் என்ன பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த நிறைய வேரியண்ட் ஆஃப் சைஸஸ் இருக்குது. அந்த வேரியண்ட் ஆஃப் சைஸஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு லைக் அதுக்கான காம்பனன்ட்ஸை நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. அதான் இந்த இதோட கீ டேக்அவே. அது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டிஜிகி சைட்டும் சரி, digiki.in, element14.com. ஸோ மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, லைக் element14.com, snapEDA. ஓகே. இப்போ snapEDAல வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்த 555 டைமர் நான் சர்ச் பண்ணுறேன். 555. ஓகே. ஸோ 555 டைமருக்கான ஸ்கெமாட்டிக் சிம்பிள்ஸ். ஓகே. ஸ்கெமாட்டிக் சிம்பிள்ஸ் 555 டைமருக்கான லைக் பிசிபி ஃபுட்பிரிண்ட் இது எல்லாமே நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா LM555. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது சைன்அப் கேட்கும். ஸோ அதனால் நான் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். இது ஃப்ரீ அக்கௌண்ட்டு ஆக்சுவலாக. நீங்கள் இது ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் சைன்அப் கேட்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த snapEDA.comல நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகே. சிம்பிள்ஸ் இது ஃபுட் பிரிண்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வந்து சிம்பிள், இது வந்து ஃபுட் பிரிண்ட்டு. இப்போ நான் டவுன்லோட் சிம்பிள் அண்ட் ஃபுட் பிரிண்ட் கொடுக்குறேன். டவுன்லோட் சிம்பிள் அண்ட் ஃபுட் பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா லைக் அது வந்து என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கேட்கும். ஓகே. ஸோ அல்டிஎம் இருக்குது, சர்க்கிட் ஸ்டுடியோ இருக்குது, டிசைன் ஸ்பார்க், டிப்ட்ரேஸ், ஈகிள், ஓகே, எக்ஸ்பிரஸ் பிசிபி, ஆட்டோடெஸ்க்கு, கைகேட், அப்புறம் ஆர்கேடு, பேட்ஸு, பிகேட், பிசிபி, ஸோ ப்ரோட்டியஸ். ஓகே. இதில் லைக் ஆர்கேட் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான சிம்பிள்ஸும் அதுக்கான லைப்ரரியும் கிடைக்கும். ஸோ இந்த நீங்கள் 4 சைட்டும் நான் வச்சுக்கணும். snapEDA, அப்புறம் அல்ட்ரா லைப்ரரியன், அதுக்கப்புறம் வந்து digiki.in, அதுக்கடுத்து வந்து லைக் mouser.in, element14. ஓகே. நான் அந்த சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த செஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிசிபி ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே. பிசிபி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சைட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். PCBWay.com. PCBWay.com போங்க. PCBWay.com போயிட்டு, ஓகே, இது வந்து ஒரு சைனீஸ் வெப்சைட்டு, பட் இந்தியன் சைட்டும் இருக்குது. இந்தியன் சைட்டும் PCBpower.com இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 mm into 100 mm பிசிபி நான் சூஸ் பண்ணுறேன். 2 layer பிசிபி கோட் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ கோட் நான் கொடுத்தீங்க அப்படின்னா போர்ட் டைப் கேட்குறாங்க, சிங்கிள் பீஸா இல்லை பேனல் பை கஸ்டமர்ஸா அப்படின்றது. நான் பேனல்னா என்னன்றது வந்து நான் வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதாவது ஒரே பிசிபியில் வந்து நீங்கள் மல்டிபிள் குவான்டிட்டி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பேனல்ன்றது நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக. பேனல் பிசிபிஸ் அப்படின்றது வந்து லைக் இந்த மாதிரி இருக்கும், பேனல் பிசிபிஸ். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள், இப்போ 10 குவான்டிட்டி, இதில் வந்து 6 குவான்டிட்டி. ஓகே. இது எதுக்காக அப்படின்னா பல்க் மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம். ஸோ எல்லாம் மொத்தமாக வச்சு அவங்க அசம்பிள் பண்ணிடுவாங்க, அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பேனல் வந்து நம்மளே கொடுக்குறதா இருந்தால் பேனல் பை கஸ்டமர், பேனல் பை பிசிபி வேணா பிசிபி வந்து பேனல் மேக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து பேனல் பிசிபிவே. லைக் எத்தனை பேனல் வேணும், 2 பேனல் வேணுமா, 3 பேனல் வேணுமா அப்படின்றது சூஸ் பண்ணுறதுக்கு இது குவான்டிட்டி சைஸ் குவான்டிட்டி சூஸ் பண்ணுறோம். 5 குவான்டிட்டி சூஸ் பண்ணுறோம். லேயர்ஸ் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும், 2 லேயர் வேணும், 4 லேயர் வேணும், 6 லேயர் வேணும். நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக நான் 2 லேயர் கொடுத்து நான் கால்குலேட் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து $20 வருது ஆக்சுவலாக. ஓகே. $20 வருது, பட் இது ஜாஸ்தி ஆக்சுவலாக. நான் பேனல் இல்லை, பேனலை எடுத்து விட்டேன், $5 காமிக்குது. ஓகே. சிங்கிள் பீஸாக காமிக்கிறேன். சிங்கிள் பீஸ்னால் உங்களுக்கு வந்து $5 தான் காமிக்குது. $5 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 5 into 80 rupees. ஓகே. ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தான் உங்களுக்கு வந்து இதாகும். ஷிப்பிங் சார்ஜ் $29 வரும் உங்களுக்கு. எஃப்ஆர் மெட்டீரியல் வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், FR4 அலுமினியம் ரோஜர்ஸ் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் இந்த PCBWay.com சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே அப்ராக்சிமேட் காஸ்ட் இங்கே கொடுக்கும். ஓகே. பட் டிஃபால்ட்டாக நீங்கள் இதில் என்ன இருக்கோ, டிஃபால்ட் செலெக்ஷன் என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து பிசிபி போய்க்கலாம். ஓகே. பிசிபி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போய்க்கலாம். ஸோ FR4 மெட்டீரியல், திக்னஸ் ஆஃப் த பிசிபி 1.6. ஓகே. மினிமம் ட்ராக் ஸ்பேசிங். ஸோ மினிமம் ட்ராக் ஸ்பேசிங் 6 mils இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸ்.
இப்போ 3 மில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இங்கே வந்து ஜாஸ்தியாகும் ஆக்சுவலாக. ஓகே, 3 மில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா $126, அதே 6 மில்ஸ் இருந்துச்சுன்னா $5 ஆக்சுவலாக. ஓகே, $5. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் மினிமம் ஹோல் சைஸ். இது எதுக்காக நான் இந்த PCBWay.com பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸ் கொடுக்குறப்ப, நீங்கள் சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் கொடுக்குறப்ப இந்த செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துடலாம். மினிமம் ட்ராக் ஸ்பேஸிங் வந்து 6 மில்ஸ் இருக்கணும், மினிமம் ஹோல் சைஸ் வந்து 0.3 mm இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் செட் பண்ணிடலாம். இதை வச்சு இந்த ரீடிங்ஸ், ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆப்டிமலாக உங்களுக்கு வந்து லைக் $500 ஒரு $600 ஒரு அஞ்சு குவான்டிட்டி உங்களுக்கு PCBs கிடைக்கும். 100 mm to 100 mm போர்டு. லைக் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற போர்டு வந்து 100 mm to 100 mm தான் வரும். ஸோ ஒரு $700 வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் முடிச்சிடலாம். ஆக்சுவலாக PCB மேனுஃபேக்சரிங் முடிச்சிடலாம். நீங்கள் இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா, மினிமம் ட்ராக் ஸ்பேசிங், மினிமம் ஹோல் சைஸு, சால்டர் மாஸ்க் கலர், க்ரீன் கலர் வேணுமா, ரெட் கலர் வேணுமா, எல்லோ கலர் வேணுமா, ப்ளூ கலர் வேணுமா, டிஃபால்ட்டாக க்ரீனுக்கே போங்க. பட் நீங்கள் மற்ற கலர் சூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக. சில்க் ஸ்க்ரீன் நீங்கள் சால்டர் மாஸ்க் வந்து நீங்கள் ஒயிட் போனீங்கன்னா சில்க் ஸ்க்ரீன் வந்து பிளாக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக சில்க் ஸ்க்ரீன் வந்து ஒயிட் தான் இருக்கும். சில்க் ஸ்க்ரீன் மட்டும் எப்பயுமே எப்பயுமே ஒரு 2 கலரில் தான் வரும். ஒன்று ஒயிட், ஒன்று பிளாக் வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மற்ற கலர்ஸ் எல்லாத்துக்கும் ஒயிட் வரும், ஒயிட்டுக்கு மட்டும் பிளாக் வரும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் லெட் ஃப்ரீயா, லெட் காம்பனண்ட்டாக. ஸோ இந்தியா அப்படின்னா லைக் மோஸ்ட்லி வந்து லெட் ஃப்ரீ போனீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நீங்கள் இந்தியன் US மார்க்கெட்டுக்கு இல்லை UK மார்க்கெட் நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லெட் ஃப்ரீ காம்பனண்ட் போய்க்கலாம். அப்புறம் ஃபினிஷ்ட் காப்பர் திக்னஸ். ஸோ இந்த சைட் போங்க, PCBWay.com போங்க. நான் உங்களுக்கு இந்த சைட்டை வந்து நான் சேட்டில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்சோடனே இந்த சைட் இதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, PCBWay.com நான் ஷேர் பண்ணியிருக்கேன், PCBWay.com ஷேர் பண்ணியிருக்கேன், கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்லைட்லேருந்து உங்கள் டேக்அவே என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக இதை ஃபுல்லாகவே இன்றைக்கே கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆக்சுவலாக. ஓகே, பட் சும்மா கோத்ரூ பண்ணிவிட்டு லைக் ஒரு PCB நீங்கள் இங்கே ஒரு ஜெர்பர் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இப்போ மெட்டீரியல் FR4 என்ன, திக்னஸ் என்ன, மினிமம் ட்ராக் ஸ்பேசிங் என்ன, ஹோல் மாஸ்க், சால்டர் மாஸ்க் என்ன, சில்க் ஸ்க்ரீன் என்ன, எட்ஜ் கவுண்டர் என்ன, சர்ஃபேஸ் ஃபினிஷ்னா என்ன, லைக் ஃபினிஷ்ட் காப்பர் திக்னஸ், இது காப்பரோட திக்னஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ட்ராக் வந்து லைக் உள்ளே வந்து கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காப்பரோட திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் எப்படி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது மட்டும் இன்றைக்கி போதும் ஆக்சுவலாக. ஓகே, திருப்பி வந்து லைக் நம்ம ஒரு 5 days 6 days கழிச்சு நம்ம திருப்பி இதே PCBWay.com சைட்டுக்கு வரும். அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து லைக் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கிளாரிட்டியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு லைக் PCBWay.com கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிட்டு லைக் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி இந்தியாவிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் பவர் PCB நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பவர் PCB.comல இதே மாதிரி கால்குலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து 2500 கிட்ட பவர் PCB பவர்னு நினைக்கிறேன். அப்போ மேனுஃபேக்சரிங்கில் வந்து லைக் குஜராத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. கம்பெனி வந்து குஜராத்தில் இருக்குது, PCBpower.com. ஸோ இதுலேயும் வந்து லைக் கால்குலேட்டர்ஸ் இருக்கும், ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் இருக்கும். லைக் ப்ராடக்ட் சர்வீசஸில் போய்ட்டு PCB ஃபேப்ரிகேஷன் ரீஜிட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லைக் போர்ட்ஸ் லைக் 50 mm to 50 mm வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் $2758 கேட்குறாங்க. ஓகே, பட் சைனானா சீப்பாக இருக்கும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் வரும். பட் பல்க் குவான்டிட்டியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபோர் த ப்ரைஸ் லைக் இப்போ $100 இங்கே ஆகுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு $40 கிடைக்கும். ஓகே, சைனாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $140 கிடைக்கும். JL PCB எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் PCB வேணும்னா இல்லை JL PCB நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை 555 டைம்ன்றது ஒரு நம்பர் ஆக்சுவல். 555 அப்படின்றது சும்மா அது காமிச்சேன் ஆக்சுவலாக. வந்து 555 டைமர் ஐசின்றது வந்து லைக் வந்து ஒரு ஒரு இன்டிகிரேட்டட் சர்க்யூட்டோட ஐசி நம்பர் ஆக்சுவலாக. அதில் வந்து நான் டைப் பண்ணி அதோட ஸ்னாப்ஷாட்டை காமிச்சேன் ஆக்சுவலாக. என்னென்ன அது சிம்பிள் ஃபுட் பிரிண்ட்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யாருக்காகனா லைக் 555 டைமர்ஸ். ஓகே, இதில் இந்த PCB வேயும் சரி, PCB பவரும் PCB மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஓகே, PCB மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் PCB ட்ரேஸ் வித் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதோட கால்குலேட் வந்து digikey.in இருக்குது. ஸோ digikey.in அது கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு அது இயர்லி தான். இட் இஸ் டூ இயர்லி டு எக்ஸ்ப்ளோர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. அப்படின்னா ஃபயர் எமர்ஜி கொடுங்க. இப்போ ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, நான் உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க, ஃபயர் எமோஜிஸ் போட்டு விடுங்க. ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்ரீராஜ் ஜெர்பர் ஃபைல் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். 10 days ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 2 layer PCBயை கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்களே டிசைன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஓகே, ஸ்ரீராஜ் லைக் ஜெர்பர் ஃபைல் வந்து பார்ப்போம், நம்ம பார்க்கலாம். ஓகே,
Okay, so thank you, Sabin, thank you, Vijay Ganesh, thank you, Vivek, thank you, Venkatesh Krishna, thank you, okay, Guna, thank you, Prakash, thank you, okay. Radhakrishnan movies, like நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க, வீடியோஸ் இருக்கும், நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க, ஓகே. ஸோ பிசிபி டிசைன் ப்ராசஸில் இருக்க ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் நம்ம டிசைன் பண்ணணும், ஓகே. ஸ்கிமேட்டிக்ஸை டிசைன் பண்ணிட்டு லைக் ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து லைக் சில சமயம் வந்து ஃபுட் பிரிண்ட் சிம்பிள்ஸ் இருக்காது. ஸோ சிம்பிள்ஸ் இல்லைன்னா சிம்பிள்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஓடி போர்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னா ஸ்கிமேட்டிக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கியூட்டை வந்து நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வரதான் ஸ்கிமேட்டிக்ஸ், ஓகே. அதுக்கடுத்து வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து ஆக்சுவல் சைஸ், அந்த காம்பவுண்டோட ஆக்சுவல் சைஸ் என்ன இருக்கும், அந்த காம்பவுண்டை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்டில் அப்படியே மேட்ச் ஆகும். அதான் ஃபுட் பிரிண்ட்ஸ்னு ஆக்சுவலாக. அந்த ஃபுட் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணணும், ஓகே. ஃபுட் பிரிண்ட்டை கிரியேட் பண்ண உடனே இந்த ஃபுட் பிரிண்ட்டை ஸ்கிமேட்டிக்கோட லிங்க் பண்ணணும் ஆக்சுவலாக, ஓகே. அது வந்து தேர்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேரில் வந்து டிசைன் ரூல்ஸ் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த டிசைன் ரூல்ஸ் செக் பண்ணணும். அந்த டிசைன் ரூல்ஸ் செக் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் அன்கனெக்டட் நெட்ஸ், எங்கேயாவது கிரவுண்ட் விசிசி கிரவுண்ட் ஷார்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லேயே செக் பண்ணி சொல்லணும், ஓகே. ஸோ அதான் டிசைன் ரூல்ஸ் செக். அதுக்கு அடுத்து வந்து நெட்லிஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். நெட்லிஸ்ட்ன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், எந்தெந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோட கனெக்டாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நெட்லிஸ்ட், ஓகே. ஸோ அது அது நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த நெட்லிஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ் லைக் போர்ட் ஃபைலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணணும், ஆக்சுவலாக ஆர்கனைஸ்டாக பிளேஸ் பண்ணணும். போர்டோட சைஸை முடிவு பண்ணிட்டு ஆர்கனைஸ்டாக பிளேஸ் பண்ணணும். அவுட்லைன் எல்லாமே நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் செட் பண்ணணும். ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது என்னன்னா மினிமம் ட்ராக்கோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், மினிமம் ட்ராக்கோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், ட்ரில் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாமே செட் பண்ணுறது தான் ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஓகே. அந்த ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரவுட்டிங் போர்டை நம்ம ரவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம், ஓகே. ஒவ்வொரு காம்பவுண்டுக்கான சில் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணி முடிஞ்ச உடனே லேயர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது மேனுஃபேக்சரிங் ஜெர்பர் கிரியேட் பண்ணுறதுக்கான லேயர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். லைக் டாப் லேயர், பாட்டம் லேயர், இந்த லேயர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜெர்பரை கிரியேட் பண்ணுவோம். லைக் ஜெர்பரை வந்து லைக் லேயர்ஸை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த லேயர்ஸை வச்சு நம்ம ஜெர்பரை கிரியேட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஜெர்பரை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே ட்ரில் சார்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், ஓகே. ட்ரில் சார்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரில் சார்ட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். லைக் எந்தெந்த ட்ரில், எவ்வளோ ட்ரில் சைஸில் என்னென்ன ட்ரில் இருக்குது, எந்தெந்த ட்ரில்லை எங்கெங்கே போடணும் அப்படின்ற சிஎன்சி மிஷினுக்கு தேவையான அந்த ட்ரில் சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்ற ஒரு எக்ஸல் ஷீட் ஆக்சுவலாக. இந்த எக்ஸல் ஷீட் வந்து அந்த போர்டோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் வந்து அது என்ன காம்பனன்ட், என்ன பேக்கேஜ், எந்த கடையில் வாங்கணும், எந்த சப்ளைட்டில் வாங்கணும், ப்ரைஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, அந்த போர்டை சால்டர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, அது எங்கெங்கே வாங்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலாக. இதுலேயுமே சாஃப்ட்வேர்லேருந்தே வரும். ஸோ இதான் கீ ஸ்டெப்ஸ் இன் பிசிபி டிசைன் ப்ராசஸ். இந்த கீ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. லைக் ஃபயர் எமோஜி கொடுங்க. ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க, ஓகே. பாலசுப்ரமணியன் லைக் ஹவு மச் காப்பர் திக்னஸ் வி இருக்குன்றது வந்து லைக் ட்ரேஸ் வித் கால்குலேட்டர் இருக்கும். பிசிபி ட்ரேஸ் வித் கால்குலேட்டர் இருக்குது. அது டிஜிகி சைட்டில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்ற ஆம்ப் நீங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணணும் ஆக்சுவலாக. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணணும். அந்த கால்குலேட்டரில் போட்டு சிமுலேட் பண்ணிங்க அப்படின்னா காப்பரோட ட்ரேஸ் எவ்வளோ இருக்கும் ப்ளஸ் காப்பரோட வித் திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துரும், ஓகே. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ நிறைய ரிப்பீட் இருக்குது. நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிமாட்டிக்ஸ்ன்றது என்னன்னா லைக் சர்க்கியூட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வருது. சாஃப்ட்வேர்க்குள்ளே அந்த காம்பனண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கான சிம்பிள்ஸையும் கிரியேட் பண்ணணும். அதான் லைப்ரரி கிரியேஷன், ஓகே. ஒன்ஸ் ஸ்கிமேட்டிக் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்றது ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த காம்பனண்ட். அந்த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த காம்பனண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபுட் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணணும். இந்த ஃபுட் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபுட் பிரிண்ட்டையும் இந்த ஸ்கிமேட்டிக்கையும் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி முடிச்ச உடனே டிசைன் ரூல்ஸ் செக்னு இருக்குது ஆக்சுவலாக. சாஃப்ட்வேர்க்குள்ளேயே செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பிசிசி கிரவுண்ட் ஷார்ட் இருக்கா, இல்லை அன்கனெக்டட் நெட்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அது வந்து டிசைன் ரூல்ஸ் செக். அதுக்கப்புறம் நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும். நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணால் என்னென்ன காம்பனன்ட்ஸ் கனெக்டாக இருக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் அந்த நெட்லிஸ்ட் இருக்கும். நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும். அப்புறம் காம்பனன்ட்ஸ் லைக் போர்ட் ஃபைல் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி பிளேஸ் பண்ணணும். ஆர்கனைஸ்டாக பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணி அவுட்லைன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணணும். ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ட்ராக்கோட மினிமம் ட்ராக் டு ட்ராக் ஸ்பேசிங் எவ்வளவு, லைக் ட்ரில்லோட சைஸ் எவ்வளோ, வயோட சைஸ் எவ்வளோ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணோம், ஓகே. அப்புறம் ஃபைனலி போர்டை ரவுட்டிங் ஆரம்பிக்கிறோம். சில்க் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் எல்லாமே அலைன் பண்ணி வைக்கணும். லேயர்ஸை கிரியேட் பண்ணணும். டாப் லேயர், பாட்டம் லேயர் தனித்தனியாக லேயர்ஸ் எடுக்கணும். அப்புறம் இந்த லேயர்ஸை யூஸ் பண்ணி ஜெர்பரை கிரியேட் பண்ணுறோம். ஜெர்பரை கிரியேட் பண்ணி ஃபிலிம்ஸை கிரியேட் பண்ணிட்டு ட்ரில் சார்ட் கிரியேட் பண்ணோம்.
சிஎன்சி மிஷினுக்கு. ஓகே, ட்ரில்ஸ் நம்ம ஏன்னா மெக்கானிக்கல் ட்ரில்ஸ் தான் அவங்க போடுவாங்க ஆக்சுவலாக. மெக்கானிக்கல் ட்ரில்ஸ் இல்லை லேசர் ட்ரில்ஸ் போடுவாங்க ஆக்சுவலாக. ட்ரில் சார்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இதான் கீ ஸ்டெப்ஸ் இன் பிசிபி டிசைன் ப்ராசஸ். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும், 2 days இருக்கும், லைக் 3 days இருக்கும், லைக் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க, கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பேட்ஸ் எலுமலை, லைக் ஹவு டு ஜென்ரேட் நெட்லிஸ்ட்லாம் லைக் கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போவோம். இது வந்து பியூர்லி வந்து ப்ராக்டிக்கல் செஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி மட்டும் தான் தியரட்டிக்கல், நாளையிலேருந்து ப்ராக்டிக்கல் செஷன் தான் நமக்கு. ஸோ நீங்கள் 10 days அட்டன் பண்ணுங்கள், 10 days வில் பி வெரி கிளியர். ஓகே, ஸோ பேட்ஸ் அப்படின்றது என்ன? பேட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பேட்ஸ், லைக் இந்த காப்பர் இருக்க ஏரியா தான் பேட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் பேட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த 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 இது ரெக்டாங்குலர் பேட்ஸு, ஸ்கொயர் பேட்ஸு, ஓவல் பேட்ஸு, இதெல்லாம் ஸ்லாட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதெல்லாம் பேட் ஆக்சுவலாக. எங்கெல்லாம் காப்பர் இருக்கும் லைக், ஸோ அதில் வந்து லைக் பேட்ஸில் வந்து லைக் நிறைய ஜாமெட்ரி இருக்குது. லைக் சர்க்கிள் பேட் இருக்குது, ஸ்கொயர் பேட் இருக்குது, அப்லாங் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ரவுண்டர் ரெக்டாங்கிள் இருக்குது, த்ரூ ஹோல் பேட் இருக்குது, எஸ்எம்டி பின் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பேட் ஸ்டாக் எடிட்டர்னு ஒரு டூல் இருக்கும். அந்த பேட் ஸ்டாக் எடிட்டர் டூல் மூலமாக தான் நம்ம பேட்ஸை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேட்னா லைக் இந்த காப்பர் இருக்க ஏரியா அப்படி தான் பேட் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இதான் பிளேட்டட் ஆக்சுவலி, இந்த காப்பர் பிளேட்டட் இருக்க இதுதான் பேட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பேட்ஸ். ஓகே, பேட்ஸில் த்ரூ ஹோல் பேட்ஸும் இருக்குது. த்ரூ ஹோல்னால் இடையில வந்து ஒரு ட்ரில் இருக்கும். ஓகே, வெறும் எஸ்எம்டி அப்படின்னா சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைசஸ் மட்டும்தான் இருக்கும். த்ரூ ஹோல் பேட்ஸில் வந்து டாப்லேயும் பேட் இருக்கும், பாட்டம் லேயர்லையும் பேட் இருக்கும். ஓகே, இப்போ த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் நீங்கள் போட்டிங்கன்னா மேலேயும் பேட் இருக்கும், கீழேயும் பேட் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து த்ரூ ஹோல் பேட்ஸ். எஸ்எம்டி பேட்ஸ் வந்து ஒரு பக்கம் தான் இருக்கும், ஒரு லேயர் பக்கம் ஒரு சைடில் தான் இருக்கும். ஓகே, அது எஸ்எம்டி பேட்ஸ். இது ஸ்லாட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஸ்லாட். ஸோ இதெல்லாம் பேட் ஸ்டாக் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ வயா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வயாவோட பர்பஸ், வயா அப்படின்றது என்னன்னா டாப் லேயரில் இருக்கிற ரவுட்டிங்கும் பாட்டம் லேயர் இருக்கிற ரவுட்டிங்கும் கனெக்ட் பண்ணுறது தான் வயா ஆக்சுவலாக. ஓகே, வியா சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வியா வந்து லைக் த்ரூ ஹோல் பிளேட்டட் வயான்றது வந்து லைக் பிளேட்டட் இருக்கும். நாட் பிளேட்டட்ன்றது வந்து காப்பர் இருக்காது ஆக்சுவலாக, வெறும் ஜஸ்ட் ஒரு ட்ரில் மட்டும் தான் இருக்கும். இதோட பர்பஸ் வந்து லைக் மவுண்டிங் ஹோலாக இருக்கலாம், டூலிங் ஹோலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹோலாக இருக்கும். பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. பிளைண்ட் வயன்றது வந்து டாப் லேயர்லேருந்து இன்னர் லேயருக்கு கனெக்ஷன் கொண்டு போகும். அப்படி இல்லைன்னா பாட்டம் லேயர்லேருந்து இன்னர் லேயருக்கு கனெக்ஷன் போகும். அது வந்து பிளைண்ட் வயா. அப்புறம் பரீட் வயா இருக்குது. பரீட் வயா வந்து லைக் இன்னர் லேயர்ஸ்குள்ளே மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கும், டாப் லேயருக்கும் இதுக்கும் இதாக இருக்குது. பட் இந்த பிளைண்ட் வயா, பரீட் வயாலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா காஸ்ட் ஜாஸ்தியாகும். பிசி ஃபேப்ரிகேஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். த்ரூ ஹோல் பிளேட்டட் வயாக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஆக்சுவலாக. பட் இது மோஸ்ட்லி வந்து மல்டிலேயர் போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த பரீட் வயாவும் பிளைண்ட் வயாவும் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் கேஸ் ஆக்சுவலாக. கேப்டு வயா, டென்டட் கேப்டு வயசும் பிளக்டு வயசும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் கேஸ் ஆக்சுவலாக. ஓகே, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த 18 yearsல நான் இது வரைக்கும் நான் இந்த பிளக்டு வயா நான் யூஸ் பண்ணதே கிடையாது. டென்டட் வயசும் நான் யூஸ் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. பரீட் வயா யூஸ் பண்ணியிருக்கோம், பிளைண்ட் வயா யூஸ் பண்ணியிருக்கோம், லைக் த்ரூ ஹோல் பிளேட்டட் வயஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நான் பிளேட்டட் வயஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வயாவோட பர்பஸ் வந்து மேலே இருக்க டாப் லேயரை வந்து பாட்டம் லேயருக்கு கனெக்ஷன் கொண்டு வரது தான் வயா. ஓகே, அந்த ட்ராக்கை வந்து கீழே கொண்டு வரது, பாட்டம் லேயர் டாப் லேயர் இருக்க ட்ராக்கை வந்து கீழே கொண்டு வரது தான் அந்த வயா ப்ராசஸ். வயா யூஸ் ஆகும். பிளைண்டுன்றது வந்து லைக் மல்டிலேயர் போர்டில் வந்து டாப்ல இருந்து இன்னர் லேயர்ஸுக்கு போகும், பாட்டம்ல இருந்து இன்னர் லேயர்ஸ் போகும். ஆனால் டாப்புக்கும் பாட்டமுக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் பிளைண்ட் வயா. பரீன்றது வந்து இன்னர் லேயர்ஸ்குள்ளே மட்டும் தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இன்னர் லேயர்ஸ்குள்ளே மட்டும் தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் வியாஸ் பேட்ஸ் கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஒரு எமோஜி, ஃபயர் எமோஜி கொடுங்க. லைக் நம்ம இன்னும் ஒரு 10 minutes ஆகும், அதுக்கப்புறம் நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். லைக் இல்லை அப்படின்னா லைக் ரிப்பீட் டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஃபார் ஹவு டு ஃபைண்ட் விச் பேட் ஷேப் இஸ் சூட்டபிள் ஃபார் பிசிபி. பேட் ஷேப் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து நீங்கள் வந்து இமேஜை ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்து தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, காம்பனண்ட் நீங்கள் பார்க்காம நீங்கள் சூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஸ்லாட் வேணுமா, மோஸ்ட்லி டேட்டா ஷீட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லா டேட்டா ஷீட்ஸ்லையுமே வந்து அவங்க பேடோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் கண்டிப்பாக நான் செஷன் கோத்ரூ பண்ணுறப்ப நம்ம டேட்டா ஷீட் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரெக்டாங்குலர் பேட் சூஸ் பண்ணணுமா, ஓவல் பேட் சூஸ் பண்ணணும், ஸ்லாட் சூஸ் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லாட் யூஸ் பண்ணணுமா, சில இதுக்கு ஸ்லாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இதுக்கு ஸ்லாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிசி ஜாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட்டுக்கெலாம் ஸ்லாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் லைக் ஓவல் ஸ்லாட்டு தான் வரும், இது வராது ஆக்சுவலாக. ஓகே, த்ரூ ஹோல் சர்க்கிள் பேட்லாம் வரும், ஸ்லாட்டு தான் வரும் இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ்லாம். ஸோ அது காம்பனண்ட்ஸை பொறுத்து ஆக்சுவலாக, காம்பனண்ட்ஸை பொறுத்து.
ஸோ தேங்க்யூ லைக் குணா தேங்க்யூ, கௌதம் தேங்க்யூ, ராஜா தேங்க்யூ. ஓகே, வாட் இஸ் த மினிமம் ட்ராக் ஸ்பேஸ் யூஸ் நாளே மோகன் பிரசாத். நான் அதுக்காக தான் PCBWay.com காமிச்சேன். PCBWay.com போங்க, உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸே அதில் தான் இருக்கும். ஓகே, மினிமம் ட்ராக் ஸ்பேஸ் என்ன ஜென்ரிக்காக நீங்கள் அதே நீங்கள் வச்சுக்கலாம். மினிமம் ட்ராக் ஸ்பேஸ் 6 mils நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, 6 mils. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே டைம் அதிகமாக போகுது, ப்ளஸ் நிறைய பேர் பொறுமை இழந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா லைக் டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதுக்கு பின்னாடி வாங்க ஆக்சுவலாக. ஓகே, சில நிறைய வேர் ஆர் யூ பரீட் ஒயா, ஜஸ்ட் வாண்ட் டு நோ வேர் யூ யூஸ் டு பரி பாஸ்டெக்ஸ். ஓகே, பரீட் ஒயா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு ஆக்சுவலாக. பரீட் ஒயஸ் இது மோஸ்ட்லி எல்லாமே மல்டிலேயர் போர்ட்ஸ்லாங்க. இப்போ மல்டிலேயர் போர்ட்ஸ்லாம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா 8 லேயர் போர்டு 10 லேயர் போர்டு இருக்குது அப்படின்னா டாப் லேயரில் வந்து பாட்டம் லேயர் சிக்னல் தேவைப்படாது ஆக்சுவலாக. அந்த வயாவை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸிட்டி இன்க்ரீஸ் ஆகிரும் ஆக்சுவலாக. அந்த நேரத்தில் அவங்க இன்டர்னலாகவே அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பிஜிஏ லைக் பிஜிஐசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பரீட் வே யூசேஜ் இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் பிஜிஏ யூஸ் பண்ணுறீங்களா, இப்போ நீங்கள் உங்கள் மதர் போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரீட் வேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிளைண்ட் வேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 லேயர் போர்டில் வந்து உங்களுக்கு இந்த இது வராது, பிளைண்ட் வேவும் பரீட் வேவும் வராது, 2 லேயரில் வராது. மோர் தென் 6 லேயர் 8 லேயர் போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இதோட யூஸ் கேஸஸே அதிகமாக இருக்கும். ஈவன் 4 லேயரில் கூட லைக் பிளைண்ட் வேஸ் பரீட் வேஸ் வந்து ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. பட் 6 லேயர்ஸ் 8 லேயர் போர்டு, ஹை ஸ்பீட் லேயர்ஸ் போர்டு, அந்த மாதிரி போர்டு நீங்கள் பண்ணுறீங்க டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பரீட் வேஸும் பிளைண்ட் வேஸும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ பிளேட்டட் வயா நான் பிளேட்டட் ஹோல்ஸ், நான் பிளேட்டட் ஹோல்ஸ். பிளேட்டட் ஹோல்ஸ்னால் காப்பர் இருக்குங்க ஆக்சுவலாக. நான் பிளேட்டட் ஹோல்ஸ் அப்படின்றது வந்து காப்பர் இருக்காது. எகைன் இதோட பர்பஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, இது பிளேட்டட் ஹோல்ஸ் ஆக்சுவலாக. கனெக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளேட்டட் ஹோல்ஸ் வந்து டூலிங் ஹோல், மவுண்டிங் ஹோல், இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக. ஓகே, ஸ்க்ரூஸ் போடுறதுக்கு, ஏதாவது ஒரு டூலை மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் பிளேட்டட் ஹோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிடுஷியல்ஸ். ஃபிடுஷியல்ஸ் அப்படின்றது இதுதான் ஆக்சுவலாக ஃபிடுஷியல்ஸ். லைக் இந்த பேட் தான் ஃபிடுஷியல் ஆக்சுவலாக. அதுவும் ஒரு பேடு தான். பேடுக்கு வந்து அப்ரிவேஷன் கிடையாது ஆக்சுவலாக. பேட்ஸ் வந்து லைக் அது காப்பர் பேட் ஆக்சுவலாக. ஓகே, அது இது ஒரு பேடு தான் ஆக்சுவலாக. இதுவும் ஒரு காப்பர் பேடு தான். இதோட பர்பஸ் வந்து வேறு ஆக்சுவலாக. இது வந்து பிக் அண்ட் பிளேஸ், எஸ்பெஷலாக ஃபிடுஷியல்ஸ் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸ் மெஷின்ஸ்லாம் இருக்கிறப்ப வந்து அந்த மெஷின் வந்து எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இடம் வேணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிடுஷியல்ஸ்னு சொல்லி அந்த பேட் வைப்பாங்க. ஸோ அதை வந்து அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அங்கே தான் வந்து அதை ப்ளேஸ் பண்ணி அந்த போர்டை ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபிடுஷியல்ஸை வச்சு தான் ஹோல்ட் பண்ணி அந்த ஐசி சால்டர் பண்ணும். மோஸ்ட்லி ஃபார் பிக் அண்ட் பிளேஸ் மிஷின்ஸ். ஓகே, ஃபிடுஷியல் அகெயின் இட்ஸ் பேட் ஆக்சுவலாக. ஃபிடுஷியல்ஸ் வந்து பேட் தான். இட் இஸ் யூஸ் ஃபார் பிக் அண்ட் பிளேஸ் மிஷின்ஸ். ஓகே, ஃபார் காம்பனன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், ஐசி சால்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேட் ஆக்சுவலாக. அது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபிடுஷியல்ஸ் கரெக்டாக அந்த ஐசி பக்கத்துலேயே இருக்குங்க. அந்த ஐசியை மவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். பிஜிஐசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட் வச்சிருப்பாங்க, ஃபிடுஷியல் பேட் வச்சிருப்பாங்க அந்த பிக் அண்ட் பிளேஸ் மிஷின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக. ஓகே, ஸ்லாட் வந்து லைக் வந்து கனெக்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. பாண்ட் ஃபிங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேமில் பார்த்துருக்கலாம் ஆக்சுவலாக. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து நீங்கள் ரேமை கலெக்டிங்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்டிங் கனெக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இது எகெயின் இதுவும் பேட் தான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கனெக்டர்ஸ் இருக்கும். இதை வந்து நெட்டோட வயரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்ஸ் வந்து பாண்ட் ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, மோஸ்ட்லி யூஸ் ஃபார் மேட்டிங் கனெக்டர்ஸ் ஆக்சுவலாக. லைக் ஃபீமேல் ஸ்லாட் இருக்கும், லைக் இந்த கனெக்டர்ஸ் அப்படியே வந்து எடுத்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பாண்ட் ஃபிங்கர். அதுக்கு அடுத்து வந்து மவுண்டிங் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்லி ஃபார் பிசிடிஸை வந்து லைக் ஸ்க்ரூ போடுறதுக்கு. டூலிங் ஹோல் வந்து ஏதாவது டூல்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், டெஸ்டிங் டூல்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா டூலிங் ஹோல் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது வந்து மவுண்டிங் ஹோல்ஸ், டூலிங் ஹோல்ஸ். ஓகே, சிலது பேட்ஸ் இருக்கும், பிளேட்டட் ஹோல்ஸாக இருக்கும், சிலது நான் பிளேட்டட் ஹோல்ஸாக இருக்கும். மவுண்டிங் ஹோல், டூலிங் ஹோல்ஸ் வந்து. ஓகே, செல் ஸ்க்ரீன் வந்து இந்த ஒயிட் கலர் இங்கே தாங்க செல் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக. இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசியில் வந்து பின் நம்பர் 1 எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐசியை வந்து சில சமயம் மாற்றி சால்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, மாற்றி சால்டர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அதை டீபக் பண்ணுறதுக்கு நிறைய டைம்ஸ் செலவு பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இந்த IC1 அப்படின்றது வந்து ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன ஐசி போடணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்து இந்த ஐசியை சால்டர், இந்த ஐசியில் என்ன ஐசி போடணும் அப்படின்றத அவங்க போட்டுக்குவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் போலாரிட்டி, லொகேஷன் ஆஃப் த பார்ட்ஸு, டெஸ்ட் பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சில்க் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக. ஓகே, சில்க் ஸ்க்ரீன் இந்த ஒயிட் கலர் இருக்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங் ப்ராசஸ் மூலமாக அதை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. சால்டர் மாஸ்க் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லைக் சால்டர் மாஸ்க்ன்ற ஒரு இன்க் ஆக்சுவலாக அதை க்யூர் பண்ணுவாங்க. க்யூர் பண்ணுறதுனால லைக் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலேஷன் மாதிரி ஆக்ட் ஆகும் போர்டில்.
ஏதாவது காப்பர் மேலே வந்து ஏதாவது ஒரு 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 மேலே ட்ராக் மேலே வந்து ஏதாவது ஒரு மெட்டல் விழுந்துச்சுன்னா கூட ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. ஓகே, அது இன்சுலேஷன் பண்ணிடும் ஆக்சுவலாக. அட் த சேம் டைம் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால ரஸ்ட் ஃபார்ம் ஆக இருக்கிற காப்பரை வந்து உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பர்பஸும் சால்டர் மாஸ்க் ஆக்சுவலாக. ஓகே, க்ரீன் கலரில் இருக்கும். ஆனுலர் ரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பேடுக்கு நடுவில் போகிற ட்ரில்லுக்கு பேர் தான் ஆனுலர் ரிங் ஆக்சுவலாக. அது வந்து எக்ஸாக்ட் சென்டரில் இருக்கணும். அதை வச்சு தான் அந்த குவாலிட்டி ஆஃப் த பிசிபி சப்ளையர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. சைடில் ஓரமாக இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒரு பிசிபி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அது எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னா ட்ரில் சிஸ்டம் மேனுவலாக போட்டிருப்பாங்க. சிஎன்சி மிஷின்ஸ் எல்லாமே மேனுவலாக போட்டிருப்பாங்க. ஓகே, மேனுவலாக போட்டிருப்பாங்க. ஓகே, கிருஷ்ணமூர்த்தி லைக் நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஆர்கேட் அழைக்கிறோம் தான். மேபி ஃபியூச்சரில் வந்து லைக் அல்டிஎம் ப்ராசஸ் இருக்குது. பட் கைகேட் இப்போதைக்கு ப்ராசஸில் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக கைகேடு. இது எதுக்காகனா லைக் இதில் எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைன் எடுத்து நம்ம காமிப்போம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆர்கேட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அலிகோ சூஸ் பண்ணியிருக்கோம். அல்டிமும் இருக்குது ஆக்சுவலாக. பட் அல்டிம் இப்போ கிடையாது. மேபி ஒரு 2 months 3 months கழிச்சு அல்டிம் இங்கிலீஷில் வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் தமிழில் வரும். ஓகே, ஸோ பிசிபி ஸ்பேம் பண்ணிங்க அப்படின்னா லைக் வந்து நான் சேட்டை மிஸ் பண்ணிடுவேன். சில டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆயிரும். ஸோ ஸ்பேம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பிசிபி ஸ்டென்சில் வந்து எதுக்காக அப்படின்னா லைக் வந்து பிசிபிஸை வந்து சால்டர் பண்ணுறதுக்காக. ஓகே, அது வந்து ஸ்டீல் மெஷிங் ஆக்சுவலாக. அது வந்து நிறைய இந்த ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்டென்சில் வந்து அந்த பிசிபி மேலே வச்சு நீங்கள் வந்து லைக் வந்து நீங்கள் சால்டர் பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த பேஸ்ட் போய் அந்த பிசிபியில் ஸ்டிக் ஆகிக்கிறோம். ஸோ அப்படியே நீங்கள் வச்சு ஓவனில் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, ஓவன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஹீட்டர் இருக்கிற இடத்துல வச்சு கூட நீங்கள் வந்து அதை சால்டரிங் நீங்கள் பண்ணிடலாம். பிசிபி ஸ்டென்சில் வந்து ஆட்டோமேட்டிக் சால்டரிங் ப்ராசஸ்க்காக எகைன் இந்த லேயர்ஸை வந்து நம்ம வந்து பிசிபிஸில் தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு பிசிபி இன்ஜினியர் தான் லைக் இந்த ஸ்டென்சில் வந்து லைக் இந்த ஸ்டென்சிலுக்கான லேயரை கிரியேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. பேஸ்ட் மாஸ்க் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக. ஒன்லி ஃபார் சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைசஸ். த்ரூ ஹோல் காம்பனண்ட் வந்து ஸ்டென்சில் வராது. ஓகே, லைக் இதுக்கு லைக் த்ரூ ஹோல் காம்பனண்ட்ஸ்க்கு வராது. எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பிசிபி ஸ்டென்சில் வரும், பேஸ்ட் மாஸ்க் லேயர் வரும். ஓகே, ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் எக்ஸல் ஷீட் தான். இது லைக் ஐட்டம் நம்பர், காம்பனண்ட் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, குவான்டிட்டி, மேனுஃபேக்சரிங் பார்ட் நம்பர், ஆர்டர் கோடு, லோக்கல் சப்ளையரா இல்லை வந்து லைக் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணுமா. லைக் சில ஐசிஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும், யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும், சைனாலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கணும். அது எல்லாமே ஸ்கிமேட்டிக்ஸில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்ஸ் அந்த பீப்புள் வந்து லைக் அந்த எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு போனால் கூட மற்றவங்க வந்து எடுத்து பார்க்குறப்ப கூட அந்த ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே வந்துடணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ குவான்டிட்டி, ப்ரைஸ், டைப், நம்பர் ஆஃப் சால்டரிங் பேட்ஸ் அது எல்லாமே அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்கலாம், எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த R13C102 அப்படின்ற நம்பரிங் சிஸ்டம் தான் ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர். அது எதுக்காக அப்படின்னா இப்போ ரெசிஸ்டர்னா ஆர்னு ஆரம்பிப்பாங்க, கெப்பாசிட்டர்னா சீன்னு ஆரம்பிப்பாங்க, டயோட்னா டின்னு ஆரம்பிப்பாங்க, இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னா யூன்னு ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் இருக்கும், நேமிங் கன்வென்ஷன்ஸ் இருக்கும். யூனிவர்ஸில் அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா லைக் வந்து ஐசி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு காம்பவுண்ட்ஸ் ஏன்னா நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், எந்த இடத்துல எந்த ரெசிஸ்டர் சால்டர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டரை வச்சா நீங்கள் பாப்புலேட் பண்ணுவீங்க. ஓகே, பாப்புலேட் பண்ணுவீங்க. டிசைன் ரூல்ஸ் செக் நம்ம ஏற்கனவே சொன்ன லைக் சாஃப்ட்வேர் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லணும். சாஃப்ட்வேர்ல இந்த ஆப்ஷன் இருக்கும், சாஃப்ட்வேர் செக் பண்ணி சொல்லணும் எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நெட்லிஸ்ட் வந்து லைக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்ல இருக்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா நெட்லிஸ்ட் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெர்ம் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து FPGAஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஃபீல்ட் ப்ரோக்ராம் கைடர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது ஆக்சுவலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசிக்குள்ள உள்ள எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸை வந்து கொடுக்கும். இங்கே பிசிபி பிரிண்டர் சர்க்யூட் போர்ட்ஸில் வந்து லைக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், நீங்கள் என்னென்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதோட எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸை கொடுக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அதான் நெட்லிஸ்ட். ட்ரில் சார்ட் வந்து லைக் ஏன்னா ட்ரில் வந்து மெக்கானிக்கல் ட்ரில்லும் இருக்குது, லேசர் ட்ரில்லும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எந்த இடத்துல எந்த ஹோல் என்ன ட்ரில் சைஸ் போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நாம தான் ஜென்ரேட் பண்ணி பிசிபி மேனுஃபேக்சருக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ட்ரில் சார்ட்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. நம்ம ட்ரில் சார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர்லேயே நம்ம ட்ரில் சார்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணுறதுல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மவுஸ் பைட்ஸ், இந்த மவுஸ் பைட்ஸ் அப்படின்றது இந்த வீக் ஸ்பாட்ஸ் தாங்க மவுஸ் பைட்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து உங்கள் கையாலே நீங்கள் உடச்சிடலாம்.
இதெல்லாம் எப்போ பேனல் பிசிபிஸ் நீங்கள் வந்து மோர் தென் குவான்டிட்டி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப பல்க் குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப வந்து இந்த மவுஸ் பைட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிசிபி ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. லேட்டர் வந்து நீங்கள் அதை வந்து பிரேக் பண்ணிக்கலாம், கையிலேயே நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம், அப்படின்னா டீசர் வச்சு நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மவுஸ் பைட்ஸ் சொல்லுவாங்க, டெக்னிக்கல் டைமில் அதை மவுஸ் பைட்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த வீக்கர் பார்ட், ஓகே, இந்த வீக்கர் பார்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம், ஈஸியாக கையை வச்சு நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம், அதான் மவுஸ் பைட்ஸ். ஓகே, ஸோ பேனல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் மோர் தென் இப்போ இது பேனல் வந்து எகைன் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பல்க் மேனுஃபேக்சரிங் பண்ண தான் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. நீங்கள் வெறும் 5 பீஸ் பண்ணுறீங்க 10 பீஸ் பண்ணுறீங்கன்னா பேனல் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ 1000 குவான்டிட்டி பண்ணுறீங்க 2000 குவான்டிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அசம்பிளிங் டெஸ்டிங்கே வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்டு பண்ணுறதுக்கு பதிலாக 10 போர்டு பண்ணுவாங்க. 10 போர்டு அட்டத்தில் அசம்பிள் பண்ணுவாங்க, அட்டத்தில் ஜிக் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் ஜிக் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, 10 அட்டத்தில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் எல்லாம் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே பிரேக் பண்ணிடுவாங்க, பிரேக் பண்ணி தனித்தனியாக பேக்கேஜிங்கில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து பேனல் ஆக்சுவலாக. இது எகைன் இது வந்து லைக் பல்க் குவான்டிட்டி போனீங்கன்னா மட்டும் தான் பேனல் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ லேயர்ஸ் இன் ஜெர்பர் நான் ஆர்கேட் டவுன்லோட் லிங்க் நான் தரேன் உங்களுக்கு, எண்ட் ஆஃப் த செஷனில் தரேன். ஓகே, ஸோ லேயர்ஸ் இன் ஜெர்பரில் வந்து லைக் பார்த்தீங்கன்னா குளோபல்லே இருக்கும், டாப்லேயே இருக்கும், பாட்டம் லேயர், சில்க் ஸ்க்ரீன் டாப்பு, சில்க் ஸ்க்ரீன் பாட்டம், அசம்பிளி டாப், அசம்பிளி பாட்டம், இன்னர் லேயர், ட்ரில் லேயர், இதெல்லாம் லேயர்ஸ் இன் ஜெர்பர். இந்த லேயர்ஸ் இன் ஜெர்பர் என்ன பண்ணுதுன்னு இப்போதைக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. நம்ம ஒன் செஷனுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து எதுவும் குழப்பம் வேணாம், டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ ஆர்ட் ஒர்க் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்ஸ் லேயர்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் ஜெர்பராக மாற்றுறது தான் ஆர்ட் ஒர்க். ஓகே, ஆர்ட் ஒர்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணணும். லைக் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் ஒர்க்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கை தான் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து அந்த ஃபிலிமை தான் நீங்கள் வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சரிங்க்கு நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ஃபயர் எமோஜிஸ் கொடுங்க. நீங்கள் இல்லை உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா லைக் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரையல் வெர்ஷன் வந்து லைக் ட்ரையல் நான் உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து இந்தியாவில் வந்து அவைலபிலிட்டி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்னா FTD ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அவர் நம்பர் போட்டிருக்கேன். சாஃப்ட்வேர் வந்து லைக் வந்து 30,000 5 lakh வரைக்கும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஓகே, ஆட் பண்ணி எவ்வளோ நீங்கள் சிங்கிள் இன்டெகிரிட்டி வேணுமா, அது வந்து பேசிக் வெர்ஷன்ஸ் அப்படின்னா 30,000க்கும் இருக்குது. இந்த வெர்ஷன் வேணும் லைக் காலேஜஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் காலேஜஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு லிங்க் நான் இப்போ ஷேர் பண்ணி விட்றேன். அதுக்கு அடுத்து வந்து ஆக்சுவலாக அந்த கிராக் வெர்ஷன் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு ட்ரைவ் நெட்டில் இருக்க இது இதில் கிடைக்கிற கிராக்கு தான், ஆன்லைனில் கிடைக்கிற கிராக்கு. ஓகே, ஸோ அந்த கிராக்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த கிராக் நீங்கள் லிங்க் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் லிங்க் யூடியூப் வீடியோ லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, யூடியூப் வீடியோ லிங்க்கும் ஷேர் பண்ணிட்டேன். அது ஜெர்பர் ஃபைலில் வந்து ஒன்ஸ் அந்த நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உடனே அது வந்து பாஸ்வேர்டு கேட்கும் ஆக்சுவலாக. ஓகே, பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டே வந்து சப்ஸ்கிரைப் டு கெட் பாஸ்வேர்டுங்க ஆக்சுவலாக. ஓகே, பாஸ்வேர்டே வந்து சப்ஸ்கிரைப் டு கெட் பாஸ்வேர்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்வேர்டு வந்து சப்ஸ்கிரைப் டு கெட் பாஸ்வேர்டு. ஓகே, இது வந்து நெட்டில் இதில் கிடச்ச லிங்க் ஆக்சுவலாக. ஓகே, பாஸ்வேர்டே சப்ஸ்கிரைப் டு கெட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஒரு 5 minutes வந்து லைக் இன்டர்ன்ஷிப் என்னென்ன இன்டர்ன்ஷிப் அவைலபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அட்டனன்ஸ் லிங்க் இருக்கும், அட்டனன்ஸ் லிங்க் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்பெடட் சிஸ்டம் டிசைன் அண்ட் ஐஓடியில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் 30 day கோர்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. லைக் 80 ஆர்கிடெக்சர் வந்து ஒரு 5 days, பிக் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு 5 days, ARM7 எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. லைக் நீங்கள் எம்பெடட் சிஸ்டம் டிசைனில் வந்து உங்கள் கேரியரை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் 80 ஆர்கிடெக்சர் ஒரு 5 நாள் இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்கள் ரெஸ்யூம் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே வந்து லைக் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 5 minutes நான் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் வில் ஹேவ் Q&A செஷன். ஓகே, பிக் ஆர்கிடெக்சர் வந்து 5 days, ARM7 LPC 214 ஆர்கிடெக்சர் வந்து ஒரு 5 days, அப்புறம் LPC 4088 ஆர்கிடெக்சர், காட்டக்ஸ் M4 ஆர்கிடெக்சர் ஒரு 5 days, நோட் MC வந்து ஒரு 5 days. ஓகே, இதில் மொத்தம் 5 ப்ராஜெக்ட் இருக்கும். அது போக வந்து இதோட காஸ்ட் வந்து ₹999 ஆக்சுவலாக. இதோட காஸ்ட் வந்து ₹999. IoT மாஸ்டர் கிளாஸ் இருக்குது,
ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் வந்து திங்க் ஸ்பீக், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்மு, ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மு, அப்புறம் ப்ராஜெக்ட் அண்ட் கேஸ் இது அது ஒரு 5 days இருக்குது ஆக்சுவலாக. பட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஐஓடி மாஸ்டர் கிளாஸில் ஒரு 30 days. ஸோ இதுலேயும் ஒரு 5 ப்ராஜெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் வந்து ₹999 ஆக்சுவலாக. ஓகே, எம்ப்ராய்ட் சி ப்ரோக்ராமிங் இருக்குது 30 days ஆக்சுவலாக. இப்போ வந்து உங்களுக்கு சி தெரியல அப்படின்னா பேசிக்காக நீங்கள் எம்ப்ராய்ட் சிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு 30 days ப்ரோக்ராம் இருக்குது ஆக்சுவலாக. எப்படி இஃப் லூப், ஃபார் லூப், ஒயில் லூப், சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், பிட்வைஸ் ஆப்ரேஷன் அண்ட் அப்புறம் லைக் டைப் குவாலிஃபயர் அண்ட் வாலடைல் ஸ்ட்ரக்சர்ஸ், எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் கீபேடு பண்ணுறது, ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ், எல்சிடி ப்ரோக்ராமிங், இது எல்லாமே STM32 ஒரு ARM Cortex M4 சீரிஸ் ஆக்சுவலாக. ஓகே, STM32 மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி STM32 மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி 30 days ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஜாப் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஆக்சுவலாக. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது வேஸ்ட் ஆக்சுவலாக. நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்கள் கேரியரை வந்து நீங்கள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ராய்ட் டிரைவர் டெவலப்மெண்ட் இருக்குது, அதுவும் ₹999. அது இப்போ ஆன்கோயிங் கோர்ஸ் ஆக்சுவலாக. லைக் இது வரைக்கும் 20 days முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. கம்ப்ளீட்டாக டிரைவர் டெவலப்மெண்ட் எப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கோட் எழுதுறது, ஸ்பைக்கு, சீரியல் பைப் இன்டர்ஃபேஸ்க்கு, I2Cக்கு, யூசாட்டுக்கு எப்படின்றத நம்ம எப்படி எழுதுறது, அது ₹999. ஓகே, ஸோ அது போக தமிழ் செஷன் ஆக்சுவலாக. தமிழ் செஷன் வந்து லைக் 10 days எம்ப்ராய்ட் சிஸ்டம் டிசைன், 10 days IoT டிசைன், 10 days PCB டிசைன், அதுக்கான தமிழ் செஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த 5 கோர்ஸஸுமே சேர்த்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு ப்ரைஸ் வந்து லைக் ₹999 தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 days 20 days தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இடையில ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 4 கோர்ஸுமே வந்துடும். எம்ப்ராய்ட் சிஸ்டம் டிசைன் வேலிடிட்டி வந்து 1 year வேலிடிட்டி ஆக்சுவலாக. ஸோ 1 year வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கோர்ஸஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் வந்து லைக் உங்களுக்கு வந்து லைக் அதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இயர் கிடையாது, அது வந்து லைஃப் டைம் தான் ஆக்சுவலாக. கம்யூனிட்டி ஆக்சஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த பிடிக்கிறதோ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் ரெக்கார்டிங் கிடைக்காது, ஆனால் ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஹேக்கத்தான் செஷன் நிறைய நடக்கும், IoT ஹேக்கத்தான் செஷன் இருக்கும். லைக் இப்போதைக்கு பேசிவ் இன்கம் ஹேக்கத்தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கம்யூனிட்டி செஷனில் வந்து ஜூம் செஷனில் இருக்கும். அது இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் நிறைய மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் மற்ற கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஓகே, hub.warriorsway.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி ஒன்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறணும் ஆக்சுவலாக. இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. hub.warriorsway.in நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ hub.warriorsway.in இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஈவெண்ட்ஸ் காமிக்கிறேன். என்னென்ன ஈவெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக போன வீக் வந்து 80 முடித்தோம். 80 டெவலப்மெண்ட் போர்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைக் ஈவெண்ட்ஸில் இப்போ பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் காமிக்கிறேன். அப்போ பாஸ்ட் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போன சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஹவு டு டிசைன் 80 போர்டு பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1. ஓகே, இது எல்லாமே லைக் ப்ரீவியஸாக நம்ம கண்டக்ட் பண்ண செஷன்ஸ் 80 போர்டு பார்ட் 2. ஓகே, ஸோ ஹவு டு டிசைன். ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட்யூல் இருக்கும். அப்கமிங் ஈவெண்ட்ஸு how to generate revenue through content marketing, how to sell any product through e-commerce website. இதெல்லாமே வந்து ஆண்டர்பிரினர்ஸ் கார்னரில், பாசிவ் இன்கம் ஹேக்கத்தான் கார்னரில் நடக்குது. பட் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. ஓகே, எல்லா செஷனும் 3 hours இருக்கும். ஸோ 120 days லேர்னிங். அப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் டூ லேயர் போர்டை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸ் இருக்கும். மைண்ட் செட்டு, ஸ்கில் செட்டு, okay. So sorry, actually disconnect ஆயிடுச்சு. ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் இப்போ ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஆடிபிள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லைக் ஸோ ஹேக்கத்தான்ஸ் வந்து எவ்ரி சாட்டர்டே நடக்கும்.
ஸோ 120 days ஆஃப் வீடியோ லேர்னிங் ப்ளஸ் வந்து உங்களோட 2 layer போர்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டர்ப்ரனர்ஸ் கோச்சிங், அப்புறம் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, ஹேக்கத்தான்ஸ் அண்ட் எவ்ரி சாட்டர்டே அண்ட் ஃபோரம் சப்போர்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் அட்டனன்ஸ் லிங்க் வந்து லைக் என்னோட டீம் வந்து அட்டனன்ஸ் லிங்க் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் நான் உங்கள் கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணுறேன். ஓகே, மோகன் பிரசாத் வந்து லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் லைக் அர்டினோ ராஸ்பெரி பை வந்து மல்டி லேயர் போர்டு ஆக்சுவலாக. பட் அர்டினோ வந்து 2 layer போர்டு தான். அர்டினோ யூனோ ஆக்சுவலாக. பட் ராஸ்பெரி பை வந்து லைக் எவ்வளோ லேயர்ன்றது எக்ஸாக்டாக தெரியல. பட் ஜெட்சன் நானும் வந்து 8 layer போர்டு ஆக்சுவலாக. ஸோ தனுஷ்குமார் லைக் டவுட் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. லைக் நீங்கள் வந்து ஹப்பில் கூட நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் hub.warriors.in ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் சேட்டில் நீங்கள் டவுட் கேட்கலாம். அது போக நீங்கள் வந்து ஹப்பில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிங்க்டின்ல கூட கேளுங்க. ஓகே, ஸோ லிங்க்டின்ல கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து hub.warriors.in நீங்கள் மெசேஜ் நீங்கள் டேட்டா அனுப்பலாம். ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் hub.warriors.in. ஓகே, தமிழ்மணி லைக் பிசிபி ஷேப் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேண்டிய போர்டை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் வெப்சைட் நேம் ஜோபின் ஜாய் லைக் ஆல் வெப்சைட்ஸ் லைக் நீங்கள் வந்து லைக் digiki.in நான் உங்கள் சேட்டில் நான் டைப் பண்ணுறேன். digiki.in. ஓகே, அதுக்கடுத்து mouser.in இருக்கு. அதுக்கடுத்து element14.in. ஓகே, என்ன ப்ராப்ளம் தெரியல ஆக்சுவலாக. லைக் பிசியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஜாகிர் ஹுசேன் லைக் மைண்ட் செட் கிளாஸ் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஜாகிர் ஹுசேன் லைக் மைண்ட் செட் கிளாஸ் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம். லைக் என்ன ப்ராப்ளம் தெரியல. லைக் பிசியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நாளைக்கு நம்ம மைண்ட் செட் கிளாஸ் வச்சுக்கலாம். சுபர்ணன் தேங்க்யூ. ஆகாஷ் தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் ரதீஷ் லைக் எம்கே இந்த 10 day ஒர்க் ஷாப் கொண்டு ஒன்லி ஐஓடி போர்டு அது பேசிக் லைக் ரிப்போர்ட்ஸ். ரதீஷ் லைக் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 2 layer போர்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சிம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று லேஅவுட் போடுவோம். ஜெர்பர் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் லைக் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஐஓடி போர்டு வந்து டிசைன் பண்ணி நம்ம பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து நீங்கள் ஒரு 2 layer போர்டு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதான் அப்ஜெக்டிவ். ஓகே, தீபிகா தேங்க்யூ அண்ட் ரம்யா தேங்க்யூ. ரம்யா கண்டிப்பாக நம்ம நாளைக்கு மைண்ட் செட் லெசன் நாளைக்கு வச்சுக்கலாம். லைக் சிவகுமார் தேங்க்யூ. விஜய் தேங்க்யூ. யுவராஜ் தேங்க்யூ. வேதப்பிரியா தேங்க்யூ. ஈஸ்வர் தேங்க்யூ. அப்துல் ரஹ்மான் லைக் பிபிடி வந்து லைக் போர்ட்டலில் தான் இருக்கும். லைக் பிபிடி வந்து லைக் நீங்கள் யூடியூப் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். பட் பிபிடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் இருந்தீங்க மட்டும் தான் பிபிடியும் சரி சோர்ஸ் கோர்ஸும் டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பட் போர்ட்டலில் பிபிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ இருக்கும். வீடியோ வந்து யூடியூப்ல ஒரு 3 days இருக்கும். ஓகே, சங்கரலிங்கம் லைக் நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் சேட்டை நீங்கள் பின்னாடி கோத்ரூ பண்ணிங்கனாலே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அது கண்டிப்பாக இருக்கும். நான் இமெயில் அட்டன்ஸ் யாரெல்லாம் அட்டன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இமெயில் நான் பண்ணுறேன். பழனிமுத்து தேங்க்யூ அண்ட் இலக்கியன் தேங்க்யூ. சார் வேணால் நீங்கள் ஜீவனே கூப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ. சங்கர் தேங்க்யூ. பிரகாஷ் தேங்க்யூ. கமலேஷ் ஜீவானே கூப்பிடலாம். கீர்த்திகா ஜீவானே கூப்பிடலாம். தேங்க்யூ. அபிராமி தேங்க்யூ. ஓகே, கிரீஷ் தேங்க்யூ. அர்ஜுன் தேங்க்யூ.
வேணுங்கிறன் லைக் எதுக்காக நாங்கள் 2 days டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா லைக் அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற எதுக்குமே வந்து மதிப்பு இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, எங்களோட டயத்தை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். லைக் இந்த ஃப்ரீக்கு லைக் கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரீயில் வந்து லைக் வேல்யூ இந்த 10 days நீங்கள் வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக கோத்ரூ பண்ணால் கூட டெஃபினட்டாக உங்களால் அந்த போர்டை வந்து நீங்கள் ரவுட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ நாங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே அந்த கமிட்மெண்ட்டை நாங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இந்த 2 daysக்கு அப்புறம் இது 2 daysக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணல அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து வேல்யூ இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்னோட 18+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ பட் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. ஓகே, வேணுகிறன் இந்த ஆன்சர் வந்து வேணுகிறனுக்கு. ஓகே, கிரீஷ் தேங்க்யூ, அபிராமி தேங்க்யூ. ஓகே, அருண் கிரிஷ் லைக் அட்ரன்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது, லிங்க் சேட்டில் இருக்குது. சுரேந்திரன் தேங்க்யூ, சரவணன் தேங்க்யூ. above 30 years old can enter. சரவணன் லைக் எஸ் சரவணன் பண்ணலாம், பட் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் உங்கள் ரெஸ்யூம் பார்த்தா என்னால் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. அசோக் குமார் தேங்க்யூ, ஸ்ரீஹரிஷ் தேங்க்யூ, மனோவிட்ரி தேங்க்யூ, கார்த்திக் தேங்க்யூ, முரளி கிருஷ்ணன் தேங்க்யூ, ரம்யா தேங்க்யூ, அண்ட் சரவணன், யுகராஜ். சரவணன் நீங்கள் இதில் பின் பண்ணுங்கள், லைக் லிங்க்டின்ல பின் பண்ணுங்கள். லைக் லிங்க்டின் நான் காமிக்கிறேன், லிங்க்டின் லிங்க் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக லிங்க்டின் லிங்க்கு. ஓகே, எனக்கு பிங் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் ரெஸ்யூம் பார்க்குறேன். ரெஸ்யூம் பார்த்துட்டு நான் என்னோட கமெண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தினேஷ் டி தேங்க்யூ, தினேஷ்குமார் தேங்க்யூ, அரவிந்த்நாதன் தேங்க்யூ, தனுஷ்குமார் தேங்க்யூ. தனுஷ்குமார் நீங்கள் என்னை வந்து லிங்க்டின்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் லிங்க்டின் தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. நான் மோஸ்ட்லி வந்து 8 hours இல்லைனா 24 hours நான் லிங்க்டின்ல வர மெசேஜஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மைண்ட் செட் லெசன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். See you in the next session tomorrow. Until then, bye-bye, take care. அட்டன்ஸ் மேலே இருக்குது ஆக்சுவலாக. அட்டன்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் மேலே இருக்குது. ஓகே, பின் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அதில் அட்டன்ஸ் பண்ணுங்க, அட்டன்ஸ் போடுங்க ஆக்சுவலாக. அப்துல் ரஹ்மான் லைக் வாட்ஸ்அப் குரூப் இல்லை, பட் டெலகிராம் குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அஜித் ஈஸியாக பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் நம்ம இந்த கோர்ஸில் நம்ம இதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். லைக் ஆர்கேட் தான் கவர் பண்ண போகிறோம். மோகன் பிரசாத் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் செஷன் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, சாஃப்ட்வேரில் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாளைக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ க்ளோஸ் த செஷன். ஓகே.